புத்தகம் 138:2 படி, நீர் என்னோடும் எங்களோடும் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, நாம் இருக்காரோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உட்காந்துடாதீங்க, அப்படியே எழும்பினில எப்படா இருந்தால் ஜபத்தை முடிப்பேன். ஏன்னா அது இதெல்லாம் போயிடுச்சு. முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது, ஹாயாக ஆலயத்துக்கு வந்தால் நல்லா ஏசி போட்டு ஹாயாக உட்காந்து சினிமா தேட்டர் மாதிரி ஆகிடுச்சு. நிறைய இடத்துங்களுக்கு போகிறதுனால சொல்லலாம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் முதலாவது எதையும் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்த உடனே முழங்கால் படிட்டு இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். உடைய பிள்ளைகள் தடையின்றி ஆலயத்துக்கு வர வேண்டும். தேவ செய்தி கொடுக்குற ஊழியக்காரரை நீர் வல்லமையாக பயன்படுத்தி இப்படிலாம் ஜெபித்து வழக்கமான வளர்ச்சி தான் எங்களுடைய ஆரம்ப கால வளர்ச்சி. ஆனால் காலங்கள் போக போக அப்படியே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் சொன்னார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னார். நம்ம ஆண்டவருக்கு மேலே ஒரு அதாவதுன்னா மிஞ்சின நீதிமா சுகபோகமாக வாழ ஆரம்பித்த பிறகு தான் இந்த சுகர், பிபி மற்ற 7000 வியாதி உலகத்தில் இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? எல்லாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் எனக்கு எந்த வியாதி இல்லைன்னு சொல்லவே முடியாது. எதையும் போய் நம்ம டெஸ்ட் பண்ணாமல் அப்படியே வண்டி ஓடுதுன்னு சொல்லிட்டு ஓடின்னு இருக்கிறோம். இப்போ போய் டெஸ்ட் பண்ணால் அப்போ தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு. பயமுறுத்த சொல்ல, அதுபோல் ஆலயத்துக்கு வரும்போது நம்மளை தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் எப்படி உம்மை ஆராதிக்க வேண்டும், எப்படி தொழுது கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிறேன், 2 முக்கியமான காரியங்கள் ஆராதனை. ஃபஸ்ட்டு, தொழுகை என்ற ஒன்றை தேவன் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருப்பது, அவரை ஆவியோடு உண்மையோடு என்ன பண்ண வேண்டாம், தொழுது கொள்ள வேண்டும். 2வது, சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார். இது 2ம் ஆராதனையில் இருக்க வேண்டும். ஒன்று, தேவனை தரிசிக்க வேண்டும். அது எப்படி நடக்குன்னா, தொழுகை எப்படி என்றால், நீங்களே இங்கே வந்து தேவன் அவரை நம்ம தொழுது கொள்கிறோம், வணங்குகிறோம். அந்த இஸ்ரவேல் மக்களை தொழுது கொள்ளும்படியாக தான், ஆராதிக்கும்படியாக தான் தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனால் தேவனே தரிசனமானார் முக்கியமான நபர்களுக்கு. ஆபிரகாம், மோசே, இப்படிப்பட்ட உண்மையாய் நடந்தவர்களுக்கெல்லாம் தேவன் தரிசனமாக அவங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் ஒரே என்னது சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை, பிரச்சனையே யோசித்து கொண்டிருக்கிறது, கவலை, அப்புறம் எப்போ பார்த்தாலும் மற்றவங்க மேலே ஒரே எரிச்சலாக இருக்கிறது. ஆராதனைக்கு வரும்பொழுது இதெல்லாம் இருக்கக்கூடாது, எப்பவுமே இருக்கக்கூடாது. ஆனால் தேவன் உன்னை சந்திக்க வேண்டும், அவரை நீர் தரிசிக்க வேண்டும்னா அவரே உன்னை தேடி வருவார். உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் அவரே என்ன பண்ணுவார், நீ அவரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த நாளிலும் நடக்கும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் உன்னை வந்து சந்தித்து தரிசனமாகி பேசுவார். அதுதான் இந்த செய்தியின் வேலை. உன்னோடு பேச வேண்டும், ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும். தேவ செய்தி கொடுக்கும்போது இது அவருக்கு, இன்னொரு ஆளுக்கு, என் புருஷனுக்கு, என் மனைவிக்குன்னு அப்படின்லாம் நீங்களே தீர்மானம் பண்ணக்கூடாது. எனக்கு தான் அந்த வார்த்தை வருகிறது, ஆண்டவர் என்னை தான் எச்சரிக்கிறார். ஆசீர்வாதம் மட்டும் என்னை ஆசீர்வதின்னு சொல்லி நம்ம ஒரு சுயநல எண்ணத்தோடு வாழறோம். ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வரணும், மற்றவனுக்கு போகக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போ ஏன் கண்டிப்பு எச்சரிக்கை வரும்போது இது எனக்கு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம். செய்தியில் வர மிஸ்டேக் அதான் முதலாவது. ஆகவே எனக்கு வருகிறது, எனக்கு பேசுகிறார் என்று உனக்காக எடுத்து கொண்டு போய் அது ஒரு தனிமையான இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து சரி செய்து கொண்டால் மாத்திரமே நீ ஆசீர்வதிக்கப்பட முடியுமே கண்டே. மற்ற எதனால் இங்கே எடுத்தாந்து 1 கோடி எடுத்தாந்து தசமபாகமோ காணிக்கை போட்டால் அது வந்துடாது. அது வேறு, அது திருப்பதிலாம் இருக்குது. கொள்ளை அடிக்கிற பணம், லஞ்சம் வாங்குகிற பணம்லாம் கொண்டு போய் போடுற இடம் ஒன்று இருக்குது. அநியாயமான சம்பாத்தியத்துங்களை புற தெய்வங்கள் மற்ற விக்கிரகங்களுக்கு அப்படிலாம் படைக்கலாம். இங்கே ஜீவனுள்ள தேவனிடத்தில் அது எந்த காலத்துலேயும் ஏமாற்ற முடியாது. காயின், ஆபேல் அப்படி தான் ஆரம்பத்திலே மிஸ்டேக் நடந்தது. ஆகவே நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு முன்பாக அவரை நான் தரிசிக்க வேண்டும். அது ஆண்டவருடைய வார்த்தையில் தான் கிடைக்கும். அவர் வந்து உன்னோடு கூட பேசுவார். சரி, அதுக்கு முன்பாக
நாம் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக தான் உங்களை நிற்க சொன்னேன். முதலாவது, என்னுடைய மகள் எஸ்தர் ஒரு சிறியன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய விபத்து தான். அந்த விபத்தில் சிக்கி கடந்த 1 மாதமாக அவளுக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடைபெற்று நாளைக்கு டியூட்டிக்கு போகிறாள். அப்போ ஜெபித்து கொள்ளுங்கள், நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் ஜெபிக்கிறேன். எப்படி ஏதுன்ற ஆராய்ச்சியெலாம் நமக்கு தேவையில்லை. அவளுக்கு ஆண்டவர் உதவி செய்து சுகமாக்கி இருக்கிறார். இன்னும் பூரண சுகத்தை தேவன் தரும்படியாக நாளைக்கு குடும்பம், அவளுக்கு ஆலயத்தில் முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு நல்ல கல்லூரியில் மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து பணி செய்கிறாள். அந்த வேலை எல்லாவற்றுக்கும் போதுமான பலன், தைரியம், நல்ல குணமாகி ஆரோக்கியம் அடைந்து தேவன் அவளுக்கு சகாயராக இருந்து எஸ்தருக்கு உதவி செய்ய முடியல. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், சோதரம், சோதரம். இப்போது சில பேர் நினைப்பீங்க, உங்கள் மைண்டு வாய்ஸில் எனக்கு கொஞ்சம் கேட்கும், என்னென்னா அவங்க பொண்ணுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுறாரு, எங்களுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாரா? இப்போ சொல்ல மாட்டாங்க. அப்படி போய் கொஞ்சம் பாருங்களேன், நாளைக்கு நடக்கும். அவங்க பொண்ணுக்குன்னா சொல்லி ஜெபம் பண்ணுறாரு, எங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாரா? அதுக்கெல்லாம் ஒரு விளம்பரமே சொல்ல வேண்டியதே இல்லை. நான் என் தனிப்பட்ட ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. இன்றைக்கு வரைக்கும் ஜெபித்து வருகிறேன். ஆனால் இன்றைக்கும் நம்ம எல்லாம் பொதுவாக இந்த சபையில் அங்கத்தினர்களாய் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க, வருஷத்தில் ஒரு முறை வரவங்களும் இருக்கிறாங்க. என்ன ஐஸ்வர் இப்படி தலையாகிட்டுது என்னென்னா, ஆமாம் பாச, நான் கூட வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் அம்மாலாம் இட்டுன்னு வருவேன், அவங்களுக்காக கூட ஜெபம். என்ன ராகப்பிரியா, அப்போ அது கெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சபைக்கு முதல்ல இங்கே அங்கத்தினர், இப்போ கெஸ்ட்டு அப்பப்போ வந்து போகிறது. சரி, அதுக்கும் சேர்த்து தான் நம்ம எல்லாருக்காகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு இந்த சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்கள், அவங்க சூழ்நிலைகள் இதெல்லாம் சொன்னால் ஆராதனை நேரமே அதுக்காக போயிடும். பொதுவாக எல்லாரையும் நம்ம மனசில் நினச்சி, ஏன்னா அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு என்ன பண்ணுவாராம்? அருள் செய்வார். பேரை சொல்லணும், ஊரை சொல்லணும், அந்த சூழ்நிலை சொல்லணும்லாம் ஆண்டவர் கிடையாது. அவருக்கு எல்லாரையும் தெரியும். ஆனால் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சபை மக்கள் எல்லாருக்காக தனித்தனியாக பெயராக குடும்பமாக இந்த சபையினுடைய அங்கத்தினர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தி அவர்களுக்கு எந்த தீங்கும் ஆபத்தும் வராதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நம்ம எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், சோதரம், சோதரம், சோதரம். உட்காருவோம். பாருங்களேன், எஸ்தருக்குன்னு சொல்லும்போது சத்தம் வரவே இல்லை. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணும்போது ஒரு பிரதர் சோத்திரம் சோதரம், ஏன்னா நமக்காக ஜெபம் பண்ணிட்டார்ல, நல்லது தான். அது மாதிரி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது எல்லாருக்காக சொல்லும்போது என்ன பண்ணணும்பா? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி வீட்டில் போய், என்ன பாக்கி வைத்தியஸ்ட என்ன வேலை உங்களுக்கு? வீட்டில் போய் ஜெபிக்கிற வேலை தானே. போய் உக்காந்து நல்லா முழங்கால் படிட்டு முடிந்து, இல்லைன்னா உக்காந்து சேரில் கூட உக்காந்து நல்லா ஜெபம் பண்ணு. மற்ற வேலை, இந்த வேலை, அந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா டைம் கிடைக்கும் போது போய் சபைக்காக ஊழியத்துக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்திக்கு முன்பதாக ஒரு சில ஆலோசனைகள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா 13 எடுத்துக்கணும். லூக்கா 13 6, 7, 8 வசனங்கள், 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனி. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தை, ஹலோ படி, இப்போ நான் சொன்ன வசனம். அப்பொழுது, நல்லா நிறுத்தி படி. அப்பொழுது அவர் ஒரு உவமை என்ன இருக்குதா? சரியா படி, பயப்படாத. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் பயப்படாத சொன்னார். நாட்டு இருந்தானா இருக்கா? அது டவுன் பஸ்ஸு, நாட்டேரி பிரம்மதேசன் ஒன்று போதில்ல, உங்கூர் வழியாக போகுது. அது நட்டு இருந்தான். ம் 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 இது என்ன பண்ண? வெட்டி போடு.
கொடுக்கிறதா? நிலத்தை கொடுக்குதா கெடுக்குதா? நீ ஏன் வசனத்தை கெடுக்கிற? வாசி. இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி. எத்தனையாவது படிக்கிறா? இப்போ எங்கள் பிரசாந்த் வாசிக்க போகிறான் பாரு. வாசிப்பா 6, 7, 8 வசனத்தை எல்லோரும் கேட்குற மாதிரி வாசி. நல்லா எல்லோரும் கேட்குற மாதிரி வாசி. மைக்கெலாம் நான் கொடுக்க மாட்டேன், என் வேலை மைக் கொடுக்குற வேலை. மைக்கில் இருந்து பேச. அப்பொழுது அவர் ஒரு ஆமையை சொன்னாரா? ஊமையா? ஊமையை பற்றி ஏன்டா பேச போகிறார்? நல்லா சொல்லு. ஒரு ஊமையை சொன்னார். வர்றது, ஹலோ, அவரை சொல்ல வர்றது வீட்டில் உக்காந்து பைபிள் படிக்கிறது கிடையாது, ஒரு ஜபம் கிடையாது, ஒரு ஆத்தும ஆதாயம் பணி கிடையாது. ஆண்டவர் என்னம்மா தலையை இப்படி ஸ்டைலாக இப்படி விரித்து போடுறது, லிப்டிக் அடிக்கிறது, ஸ்டைல் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக அது உங்கள் இஷ்டம், உங்கள் முடி, உங்கள் தலை. இதுக்கு யாரும் ஒன்றும் சொல்லலாம். பெங்களூர் போயிருந்த பாருங்க, அடுத்த வாரம் கூட 4 நாள் மீட்டிங் அங்கே தான். கிளவி 80 வயசு கிளவி கூட லிப்டிக் அடிச்சின்னு தான் உட்காந்துது எதிர்க்க. இப்போ அடுத்த வாரம் 4 நாள் மீட்டிங். லிப்டிக் அடிக்க வேணாம், நீ தலையை ஸ்டைலாக வர வேணாம், இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. சர்ச்சில் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வீணாக டைம். இதுக்கெல்லாம் நீ நேரத்தை செலவு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி உன்னை அழகுபடுத்துறதுக்கு ஸ்பெண்ட்ற. ஓகே, இது சரீர அழகு. இது மக்கள் ஜனங்கள் மற்றவன் பார்க்குறான். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் என்னத்தை பார்க்குறான்? முகத்தை பார்க்குறான். கரெக்டு. உன் முகத்தை இப்படி அவலட்சணமாக இல்லாமல் இப்படிலாம் பண்ணிக்க. ஓகே, அதே அக்கறை வந்து உன் ஆத்துமாவை குறித்து இருக்கணுன்றதுக்காக தான் சொல்லுவேன். அதே அக்கறை என் ஆத்துமா எப்படி இருக்குது, நான் ஜபம் பண்ணாகட்டி வேதம் வாசியாகட்டி அந்த ஆத்துமா வந்து எப்படி இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 2 பூனைக்குட்டிங்க வளங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு கருப்பு பூனை, ஒரு வெள்ளை பூனை. இப்போ உங்களுக்கு வெள்ளை பூனை மேலே ரொம்ப ஆசை வந்து வெள்ளை பூனைக்கு நல்லா மட்டன் சிக்கன் நல்லா போட்டு அது நல்லா சாப்பிட்டு அப்படி இருக்குது. இந்த கருப்பு பூனையை பிடிக்காதனால என்ன பண்ணுறா, அதுக்கு சும்மா லேசாக பாலை ஊற்றி மிச்ச மீதி போட்டு வளர்க்கும் போது இப்போ அது வளர்ந்து நல்லா கொஞ்சம் பெரியவாகும் போது எது நல்லா புஷ்டியாக இருக்கான்? சொல்லு ராகப்பிரியம்மா, நல்லா சொல்லு. பேசுவியே, நல்லா தான் பேசு. இப்போ பேசு, கேட்கும்போது பேசு. எந்த பூனை? அதுபோல் தான் நம்ம. நீ மாம்சத்துக்கு ஆகாரம் போட்டு நல்ல சீரியல் பார்த்து நல்ல சினிமா பார்த்து நல்ல நேரத்தை பொழுதுபோக்கினா அந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் தான் உன் குடும்பத்தில் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் வளரும், புஷ்டி அடையும். ஆவிக்குரிய பிரகாரம் நீ நல்ல பாடல்களை கேட்டு ஜபம் பண்ணி வேதம் வாசித்து இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லி நீ வளர்ச்சி அடைஞ்சினா அந்த வளர்ச்சியை பார்த்தா அந்த ஆவியினுடைய பலன் இருக்கும். அதுக்கு வயசு, அதுக்கு வந்து ஒரு பெரிய பலன் அதெல்லாம் இருக்குது. அதனால் ஆவியில் நீ நல்ல பாடல்களை பக்திக்குரிய காரியங்கள். அதனால தான் பவுல் எழுதும்போது என்னை பலப்படுத்துகிறதுக்கு என்ன பலன்? ஆண்டவர் வந்து உனக்கு நல்லா புஷ்டி ஏதாவது கட்டி ஏற்றுவாரா, பம்ப் ஏற்றுவாரா? ஆவிக்குரிய காரியங்களை நீ தான் பலப்படணும். ஒவ்வொரு நாளும் நல்ல வேதத்தை வாசித்து ஜபம் பண்ணி பக்திக்குரிய குடும்பமாக உன்னுடைய குடும்பத்தில் குடும்ப ஜபம் பண்ணி அப்படி விட்டுட்டு நீ மாம்சத்துக்கு நல்ல சாப்பாடு, ஓகே, நல்ல ஆடம்பரமான உடைகள், இந்த செல்ஃபோனில் நாள் ஃபுல்லாக 8 மணி நேரம் 7 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 5-6 சீரியல் சினிமா இதெல்லாம் நல்லா பாரு. அப்புறம் ஆவியில் இருக்காது. பணம் துட்டுலாம் இருக்கும், வீட்டில் பணம்லாம் இருக்கும். ஆனால் நீ ஆவிக்குரிய ஒரு பெண்மணியாக ஆவிக்குரிய மகளாக இருக்க மாட்டேன். உலகத்துக்கு பின்னாடி நான் உட்காரும்போது வசனத்தை படி உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக. நீ எப்படி வெளிச்சமாக? உன்னை பார்த்தா மற்றவங்களுக்கு இடரல் தான் வரும். உன் வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கும். உன் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வராது. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு உன்னால் ஜெபிக்க முடியாது. உன் குடும்பமே என் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும்னு உன்னால் நினைக்கவே முடியாது. ஏன்னா அது உள்ளந்தான் இந்த அந்த இன்னும் பலவீனம் அடைஞ்சிருக்குல்ல. நீ உலகத்துக்கு மாம்சத்தை போட்டு நல்லா போஷிது அதுதான் வளரும். எப்போ பார்த்தாலும் கோபம், எரிச்சல், சண்டை, விரோதத்தன்மை, பகை இதுதான் கிரியை செய்யும் கண்டி.
ஆவின் பலன், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, பரிபூரணம் இதெல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் இருக்குது, ஜபத்தில் இருக்குது. இந்த சுவிசேஷத்தை நான் ஒரு பொண்ணாண்ட வந்து கொஞ்சம் ட்ராக்ஸ் கொடுத்தேன். அதான் நம்ம நிறைய பேராண்ட கொடுத்தேன். நான் கொடுக்கும்போது கேட்டேன், என்ன எத்தனை பேருக்கு? அதுவா பாஸ், இரு ஹீ இஸ் ப்ரீச்சிங் டு மீ, எனக்கு பிரசங்கம் பண்ணது. இருங்க நான் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். இருங்க நான் எப்படி பண்ணேன்னு சொல்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும்போது, என்னைக்காவது ஒரு ட்ராக்ஸ் எடுத்தும் போய் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுதா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சு. எதுக்காக அதை சொல்கிறேன்? இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் ரட்சித்துட்டார். உன்னை ரட்சித்துட்டார், நீ பரலோகத்துக்கு போகணுன்னு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை பரலோகத்துக்கிட்டுன்னு போகிறேன். நான் பரலோகம் போயிடலாமே, ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே போயிடலாமே, ஏன் நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி எனக்கு தேவை பரலோகம் தான். எதுக்கு இங்கே வச்சு ஒரு குடும்பம், ஒரு கஷ்டம், பிரச்சனை, வியாதி இதெல்லாம் அனுபவிக்க வச்சு, பாடுகள்லாம் அனுபவிச்சு எதுக்கு இங்கே இந்த உபத்திரம் அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், உங்கள் மனசில் கேள்வி வரும். ஏன் ரட்சிக்கப்பட்டவொடனே பரலோகம் போயிடலாம்ல? எனக்கு கூட வந்திருக்குது. எதுக்கு ஆண்டவர் இந்த பிரச்சனையெல்லாம் கண்டவன்லாம் பேசிட்டு, கண்டவன்லாம் குறை சொல்லிண்டு, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தேவையா இது? இப்படிலாம் நீங்கள் தான் ரட்சித்தீங்களே, காரியம் முடிஞ்சதில்லை, நான் தான் என் பாவத்தெல்லாம் விட்டுட்டேன், நீங்கள் தான் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டிங்களே, அப்புறம் எனக்கு என்ன கிடையாது, அப்படியே ஒரு டப்புன்னு பரலோகம் இட்டுமா வேண்டியதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நம்ம நினைப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் வச்சிருக்கிறாருன்னு என்னைக்குன்னா நினச்சிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட உடனே நான் பரலோகம் போகிறதுக்கு தான். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிற. நீ ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தினுடைய பிள்ளையாக மாறிடுற, நீ அங்கே தான் போகணும். அப்போவே இட்டு போகாமல் எதுக்கு இந்த உலகத்தில் இத்தனை ஆண்டுகள் வச்சு இவ்வளோ? நீங்கள் நினைக்கிறீங்க என் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக, என் பிள்ளைங்களை நல்லா வளர வைக்க, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். நீ இல்லாட்டி உன் பிள்ளைங்களாம் வளராதுன்னு நினைக்காத. நானும் மோசை இல்லைன்னா இந்த ஊழியம் நடக்காதுன்னு நினைக்காத, நடக்கும். நீ இல்லைன்னா உன் குடும்பம் நடக்கும், உன் புருஷன் இல்லைன்னா உன் குடும்பம் நடக்கும். உன்னை உண்மையாக கர்த்தர் அழைச்சிருந்தா, உண்மையான கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், கர்த்தர் உன்னை உன் கூட உன் மனைவியோ பிள்ளையோ நீ நம்பின எந்த காரியம், எந்த சூழ்நிலை உன்னை விட்டு போனாலும். இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ எங்கள் மனைவி ஆண்டு போய்ட்டேம்மா, நான் நாளைக்கு சாவ போகிறேன், ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு. அப்போ உடனே எங்கள் மனைவி ஆண்டு போயிட்டு, நீ என் கூட செத்துறேன் அப்படின்னு சொன்னால் சாவுன்னு நினைப்பாங்க. நீ செத்தா சாவு, எனக்கு நான் வந்தேன். நான் கோபு பிரதர், இப்போ எங்கள் நேமா வந்து சொல்லுது, என்ன நான் சாவ போகிறேங்க, ஆண்டவர் சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு, நீ வேறு இதை போய் நினச்சிக்காத, சொல்லிட்டாரு, அதனால் நீங்களும் என் கூட வந்து செத்துருங்கன்னு சொன்ன சாவ. வாய முடி, நீ ஒன்றா போய் சாவு, நான் சாவ முடியாது. சொல்லியே சொல்ல மாட்டியா? என்ன இதுதான் எப்படிப்பட்ட புருஷன் பாருங்கள். சாவ மாட்டான் எவனுமே. ஏன்னா அவன் வாழணுன்னு அவனுக்கு ஆசை இருக்குது. எவனுக்கும் யார் மேலேயும் அக்கறை கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மனைவி ரொம்ப அக்கறையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நடிப்பு தான். இதெல்லாம் ஒரு ஆக்ஷன், ஒரு ஆதாயம். ஏதாவது ஒன்று மனுஷன் ஒவ்வொருத்தரும் நீங்களும் நானும் வணங்குற நம்முடைய ஆண்டவரை தவிர மற்ற எல்லாமே ஒரு செல்ஃபிஷ் மைண்டோடு தான் அந்த உலகத்தில் வாழறான். யாராக இருந்தாலும் சொல்கிறேன். அதுக்காக வீட்டில் போய் இதை பிரச்சனையாக நினைக்காதீங்க, உங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் எதுக்கு என்னை வச்சுருக்கார்? இவ்வளோ நாள் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் போயிருக்கலாமே, ஏன் என்னை வச்சுருக்கிறான்னு சொன்னால், நீ ரட்சிக்கப்பட்ட விதத்தை, இந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் என்னை வச்சுருக்கார். மைண்ட் இட், நல்ல ஞாபகத்தில் வச்சு, இந்த நற்செய்தியை நான் போய் மற்றவங்களுக்கு சொல்வதற்காக தான் என்னை வச்சுருக்கிறார், மற்ற எதுக்காகவும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற என் குடும்பத்துக்காக என்னை வச்சுருக்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக நான் சொல்கிறேன். இது நீ உண்மையாகவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தீன்னா, உன்னை இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சுருக்கிற உண்மையான திட்டம், நிறைய ஆதாரமான வசனலாம் இருக்குது. அது என்னுடைய செய்தி அல்ல, இது ஆலோசனை. ஏன்னா எப்போ ஒரு முறை வரதுனால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து போவது ஊழியக்காரனுடைய கடமையாக இருக்கிறது போல், உங்களை எச்சரித்து புத்தி சொல்லி நீங்கள் வாழற இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். கவனியுங்கள், என்னை எதற்காக வச்சுருக்காருன்னா, நான் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த, என் குடும்பத்தை நடத்த. இந்த தேசத்திலே 50 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். மொத்தம் 48,90,000 80,000 மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை, இயேசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு
70,000 மக்கள் தான் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். அதுலேயும் ஃபில்டர் பண்ணால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளுதல் வேற. இப்போ ஒருத்தன் ஒரு பெண்ணை லவ் பண்ணி கல்யாணத்துக்காக திருமணம் பண்ண அவன் ரட்சிக்கப்பட்டான்? அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான்? அவன் இல்லை. அவன் இயேசுனுடைய பிள்ளையா? அவன் கிடையாது. ஆகவே 49,80,000 மக்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்னும் இயேசுவே. அதுக்காக தான் உன்னை வச்சுருக்கார். என் பையனை படிக்க வைக்கிறது. நீ வைக்கலைன்னா அவன் நீ இல்லாகாட்டி உன்னை விட டாப்பில் படித்து முன்னேறுவான். இன்றைக்கி உலகத்தில் தலை சிறந்து படித்து முன்னேறிக்கிறவங்களாம் தாய் தகப்பன் அற்றவர்கள். நல்லா ஞாபகம் வச்சு. தகப்பன் தாய் இருந்து படித்து முன்னேறினவர்களை விட தாய் தகப்பன் அற்றவர்கள், கர்த்தரை நம்பினவர்கள் தான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படும். யோசேப்பு ஒரு உன்னதமான நிலைமைக்கு போனது காரணம் யாக்கோபும் இல்லை, அந்த ராகேலும் கிடையாது. சின்ன வயசுலேயே ராகேல் செத்து போயிட்டான். குழந்தை அவன் பிறந்த இளமை காலத்திலே இறந்து போயிட்டான். ரொம்ப நாள் கழித்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் அந்த ராகேலுக்கு யோசேப்பு பிறந்தான் பாருங்க. பிறந்த கொஞ்ச காலத்திலே அம்மா முகத்தையும் அவன் சரியாக பார்க்க முடியாத காலத்தில் இளமையிலே இறந்து போயிட்டான் ராகேல் வழியிலே. அவன் உயர்த்தப்பட்டான், ஒரு உன்னதமான நிலைமையிலே வந்தான், ஒரு தேசத்துக்கே ஒரு பெரிய இரட்சகனாக மாறினான். இதுக்கெல்லாம் காரணம் யாக்கோபும் கிடையாது, ராகேலும் கிடையாது, எவனும் கிடையாது, கர்த்தர். எல்லாம் கைத்தட்டி கர்த்தர். நான் இன்னைக்கு சொல்ல, நீ உண்மையான ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் உன்னை கர்த்தர் யோசேப்பை மாதிரி உயர்த்துவான். யோசேப்பை மாதிரி உயர முடியும். அவன் யாரையும் நம்பி இல்லை. ஒரு மிகப்பெரிய கொடிய பாவம் அவன் கிட்ட வருது, நெருங்கி வருது, தினந்தோறும் வருது, தினந்தோறும் நெருக்கப்படுகிறான். பாவ சூழ்நிலையில் பயங்கரமான வலையில் சிக்க வேண்டிய நேரத்தில் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, நீங்களும் நானும் பாவம் நம்மளை நெருங்கி வரும்போது நீ சொல்ல முடியுமா? இஷ்டப்பிரகாரம் பேசுகிற. சில பேருக்கு ஆண்களோடு ஆண் பேச மாட்டோம், பொம்பளைங்கிட்ட தான் பேசுவோம். சில பெண்கள் இருக்க பார்த்துங்க, ஆம்பளைங்களாண்ட பேச தான் ரொம்ப பிடிக்கும். உன் புருஷனாண்ட மனைவியாண்ட பேச தான் நான் சொல்ல. உன் சொந்த புருஷனாண்ட மனைவியாண்ட நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு. அப்படி இல்லாத மறுபாறலோடு உன்னுடைய ரகசியங்களையோ அந்தரங்கங்களையோ தேவையில்லாத கோல் சொல்கிற வேலையோ இருந்ததுன்னா நீ காலி. உனக்கு அந்த ஆவிக்குரிய தன்மை அற்று போய்விடும். யோசேப்பு பாருங்க, நெருங்கி டெய்லி அந்த வீட்டில் அவன் வேலைக்கு போயிடுறான். போர்த்திபார் அவர் அந்த ராஜாவுக்கு பெரிய பிரதான ஒரு ஆள், அவன் கூட இருந்து வேலை செய்கிறாள். அவன் 24 மணி அங்கே தான் பொண்டாட்டி கவனிக்கவே முடியாது. அதனால் பொண்டாட்டி அது இஷ்டம் போல் அது பார்க்குறா. இந்த யோசேப்பு இளமை, அழகு, கண்கள், ஈச்சை தூண்டுது. அவளை தூண்டி தினந்தோறும் பாவ ஈச்சைக்கு உட்படுத்தும்படியாய் தினந்தோறும் பாருங்கள், இளமை, அவனுக்கும் எல்லா உணர்ச்சிகளோடும் வாழக்கூடிய ஒரு மனிதன். சாதாரணமான ஆள் கிடையாது. எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது, உணர்ச்சியற்றவன் கிடையாது. ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க, என்னுடைய எஜமான், அதாவது உன்னுடைய புருஷன், இந்த வீட்டில் உள்ள பெரிய மாளிகை, பெரிய அரண்மனை, அதில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர்கள் வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அரண்மனைக்கு அதிகாரியாகிய யோசேப்பை நியமித்து விட்டு போயிருக்காரு. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. குடிச்சிடுமா, நல்லா குடிச்சிட்டு தண்ணி, இதெல்லாம் கேட்காத. அப்புறம் போய் என்ன சொன்னார், அது என்னவோ சொன்னார், எனக்கு என்ன தெரியும். பெண் பிள்ளைகளை வளர்க்குற நீ நல்லா கவனிச்சுக்க, லிசன் டு மீ. அப்போது அங்கே பாருங்கள், அந்த நிகழ்ச்சியை நீங்கள் மனசில் கொண்டு வந்து பாருங்கள். அப்போ நீங்களும் நானுமா இருந்தால் அந்த இடத்துல எப்படி நடந்திருப்போம். எல்லாம் இருக்கிற நேரத்தில் பாவம் செய்யாமல் இருக்கிறது பெரிய காரியங்கள். தனிமையில் உன்னுடைய லைஃப் எப்படி இருக்கு? புருஷன் இல்லை, பிள்ளைங்க இல்லை, அப்போ உன்னுடைய செல்ஃபோனில் என்ன பார்த்துன்னு இருக்கிற? ஹலோ, அம்மா இல்லை, அப்பா இல்லை. அப்போ பாரு, நீ பார்க்குற அந்த காட்சியெலாம் பயங்கரமாக இருக்கும். பேசுகிற பேச்செலாம் தேவையில்லாதலாம் மற்றவங்களாண்ட பேசுறது. உனக்கு எதுக்கு தேவையில்லாதலாம் பேசுகிறேன் நான் கேட்குறேன். வாட் ஐ எம் ஆஸ்கிங் இஸ், எதுக்கு உனக்கு தேவையில்லாத மற்றவங்களுடைய பர்சனல்லாம் நமக்கு எதுக்கு? அப்போ பாருங்க, அவள் வந்து கேட்குறா, என்ன கேட்குறா? பாவ இச்சைக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பாவ இச்சைக்கு அவன் உட்படலைன்னா அடுத்த வேலை சாப்பாடு கிடையாதுன்னு அவனுக்கு தெரியும். தங்கிறதுக்கு இடம் கிடையாது. இந்த 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 எகிப்தில் இங்கே தான் அடைக்கலாம், எனக்கு வேறு வீடு தெரியாது. என் சொந்த ஊர் பல மைல்களுக்கு அப்பாலில் இருக்குது. என் தாய் தகப்பன்லாம் அங்கே இருக்கான். நான் ஒரு அடிமையாக வந்திருக்கிறேன் இங்கே. எனக்கு அடுத்த வேளை உணவு கிடையாது, அடைக்கலம் கிடையாது, தெருவில் கூட என்னை சேர்க்க மாட்டாங்க.
இங்கே இருக்கிறதுனால நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஆகவே நான் இந்த பாவத்தை செஞ்சால் எஜமானட்டிக்கு நான் பிரியமாக நடந்துக்கலாம், எனக்கு அடைக்கலமும் கிடைக்குமே. இதை மாட்டேன்னு சொன்னால் என்னை தெரித்திடுவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ எப்படின்ற யோசனையோ அல்லது அவனுடைய வாழ்க்கையோ எதிர்காலமோ அவனுக்கு கிடையாதுங்க. தேவ தரிசனம் என்பது அப்படி தான். அவன் கண்ட தரிசனம், தன் சகோதரர்களில் மேலாக உயர்த்தப்படுவேன், தாய் தகப்பன் கூட என்னை வந்து வணங்குவார்கள், சூரியன் சந்திரன் கூட என்னை வணங்கலாம் சொப்பனம் கண்டு, அதுதான் அவன் கண் முன்னாடி இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த வாக்குறுதிகள், பரிசுத்த வாழ்க்கையினுடைய மேன்மை உன் தரிசனத்தில் எண்ணத்தில் இருக்கணும். எங்கே போனாலும் அப்போ தான் நீ பாதுகாக்கப்பட முடியும். போன வாரம் பாண்டிச்சேரி போயிட்டு ரிட்டர்ன், போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாருங்க, மூணு நாள் மீட்டிங். அது முடிச்சுட்டு வரும்போது அந்த ஃபோன் பண்ணார், பாஸ்டர் பாண்டிச்சேரிக்கு போனவங்க தலைகழாக மாறி போயிருக்கிறாங்கன்னு தான் எனக்கு வரும் செய்தி, ஆனால் நீங்கள் வேறு விதமாக மாறி போயிருக்கிறீங்களா அப்படின்னு சிரித்தார். ஊழியக்காரங்கிருந்து நல்லா தான் போகிறாங்களோ, அங்கே போய் குடிகாராக மாறி வராங்களா. அவர் சொல்கிறார், மிகப்பெரிய பெரிய திருச்சபை அது. அவர் சொல்கிறார், நீங்கள் தயவு செய்து எனக்கு அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது வரணும்னு கேட்டுக்கொண்டது. பெருமைக்காக சொல்ல, அவங்களுக்கு இந்த அருமை தெரியுது. அங்கே இப்படி சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய அந்த உறுதி தெரியுது. சபையார் எல்லாம் வந்து சொல்லுங்க, பாஸ் இப்படிலாம் சொல்ல மாட்டுறாரு ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய திருச்சபைகள், ஊழியங்கள் ரொம்ப குறைந்து கொண்டே ஒரு பிசாசினுடைய ஆளுகைக்குள்ள விதவிதமான பாடல்கள், நடனங்கள், த டைம் பாஸிங், மக்களை ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதித்து போயிட்டு வா, அவ்வளோதான், பேட்டியில் எதனா தான் போடு, அதுவே என் பொழப்பாக மாறட்டும், நீ எப்படி ஒன்றாலும் போகணும் அவுத்து விடுறதுக்காக திருச்சபை. இது ரொம்ப வேதனையில் ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்டு இந்த திருச்சபையை உருவாக்கி இருக்கிறார். அதற்கு ஊழியக்காரராக எங்களை நியமிச்சிருக்கார். கண்ணும் காணாமல் அல்லது நீ கடைசி வரைக்கும் இந்த சபையில் நிரந்தரமாக இருப்புன்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் நினைக்கிறதே கிடையாது. நீ எப்போ வேணாலும் மேரேஜ் எங்கே வேணாலும் போகலாம், அல்லது நீ எங்கே வேணாலும் ஷிஃப்ட் ஆகி போகலாம். இங்கே நிரந்தரமாக இருக்கிற விசுவாசி என்பது யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஏன் நான் இதை உங்களுக்கு எப்படின்னா போட்டேன்னு விட்டுலாமல் நான் உத்தரவாதத்துடன் உணர்ந்து சொல்கிறேன் என்றால், இது உன் இருதயத்தில் எப்போவுமே பதிந்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பார்வையில் கடிந்து இந்த வேத வசனத்தை கொண்டு சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுது. நான் பாக்கியவானாக இருக்குன்னா இதை கடிந்து இதை உங்களுக்கு போதிக்க வேண்டும். நான் அப்படிலாம் இல்லாமல் ஏனத்தானன்னு சொன்னால் சபையினுடைய வளர்ச்சி என்ன? இன்றைக்கி கிட்டத்தட்ட இது தொடங்கி 15-16 வருடங்கள் ஆகிறது. எத்தனை ஆத்துமா இருக்குது? 5 பேர் கூட உருப்படியாக இல்லைலாம். இவங்கெல்லாம் எப்படி கணக்கில் எடுக்கிறது? ஏன் உண்மையிலே மேய்ப்பை நான் குட்டி போட உங்கள் பாஸ்டாக போய் ஆத்தும ஆதாயம் பண்ணுவார். ஊழியக்கார ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாது, கூடாது, செய்யலாம், அது வேற ஒரு டெடிகேட். நீங்கள் தான் போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். நீங்கள் தான் ஆத்துமாக்களை ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை சொல்லி சபைக்கு அழைத்து வர வேண்டும். அந்த வேலையில் நீ செய்யாமல் இருக்கிற, வேறு வேலையெல்லாம் செய்கிற, நல்லா கலகம் மூட்டுற, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா கோல் மூட்டுற, தேவையில்லாதலாம் உட்காந்து 2 விசுவாசியானா தேவையில்லாத தேர்ட் பர்சனை குறித்து பேசுகிற, அல்லது இன்னொரு பொம்பளை இன்னொரு குடும்பம் இதெல்லாம் பற்றி பேசுகிறிய கண்டி நீ உன் வேலையை பார்க்குறதே இல்லை. இங்கே என்ன பாச சபையில் சொல்லி கூட எவ்வளோ போதனைகள், நீ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்க, எவ்வளோ நன்மைகள்லாம் பெற்று அனுபவிக்கிற. ஒரு நாளைக்காவது இந்த ஆண்டவரை பற்றி போய் மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியுதா? சபைக்கு கூட்டிகிட்டு வர முடியுதா? சபை வளர்ச்சி அடையுதா? இல்லை சபைக்கான வளர்ச்சிக்கான ஏதாவது ஒரு நாள் முக்கியமாக செய்ய முடியுதா? யோசிச்சு பாருங்கள். நான் எதற்காக அப்போது அந்த யோசேப்பு பாருங்கள், நான் எதற்காக தேவ தரிசனத்தை பெற்றிருக்கிறேன், எனக்கு தேவன் எதற்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்ற உறுதியும் அந்த பரிசுத்த வாழ்க்கையின் மேன்மை உள்ளத்தில் அவனுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்தபடினால ஒரு நாள் அவளால் தாங்க முடியாமல், சில பேர் அப்படி தான் காம இச்சையில், இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சையில் சிக்கனவா அவன் எந்த அவமானத்தையும் நினைக்க மாட்டான், அதில் மூழ்கிடுவான் உடனே துணிஞ்சு. இப்போ இங்கே யார் பார்க்குறாங்க? இப்போ எங்கள் புருஷனா வரேன், என் பிள்ளையா வரேன், பாஸ்டர் அங்கே வர போகிறார், உடனே துணிஞ்சிருது. அந்த துணிகரமான பாவங்களில் தான் குடும்பத்தில் பெரிய பெரிய இழப்புகளை எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைக்கு இல்லைன்னா வேற ஏன் இந்த பிரச்சனைலாம் வரப்போகுது? யோசிச்சு பாருங்க. அப்போது அவன் சொல்கிறான், அவளை பார்த்து, பாவத்தை பார்த்து அப்படி நீங்களும் நானும் பேச கற்றுக்கணும். பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்போது உன் மனசாட்சி உன்னை இப்போ தூண்டி எடுத்து அதுக்கு விரோதமாக நீயே பேசணும்.
ஏய் கண்ணு சிக் பார்க்காது அப்படின்னு நீயே திட்டணும் உன் கண்ணை பார்த்து. 2 கண்ணா நீ நரகத்துக்கு போகிறதோட ஒத்த கண்ணனா வாடான்னு அவ்வளோ கடினமாக சொல்லியிருக்க ஆண்டவர். என்னை விட ரொம்ப கடினமாக சொல்கிற ஒரு தேவன். நீ என்ன சொல்கிற? தேவன் அன்பானவர்னு நினைக்கிற. கண்டிப்பாக அன்பானவர் தான். அதனால தானே ரட்சித்திருக்காரு, அதனால தான் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. இல்லைனா உயிரோடு வச்சிருப்பாரா? யோசிச்சு பாரு. ஆனால் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணா நரகத்துக்கு போகிறதோட ஒற்றை கண்ணனா நீ பரலோகத்துக்கு வாடான்னு அவ்வளோ கண்டிப்பாக சொல்கிற தேவன். அதே ஸ்பிரிட்டில் இருந்த யோசேப்பு சொல்லுகிறான் அந்த போர்த்திபாரின் மனைவி பார்த்து, என்னுடைய வீட்டு எஜமான் இது எல்லாவற்றையும் என் வசமாக, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் என்னுடைய வசமாக ஒப்படைத்து, நான் தான் அதிகாரி. ஆனாலும் உன்னை தவிர, நீ அவருடைய மனைவி, நீ இன்னொருத்தன் புருஷன் மேலே ஆசை வைக்கிறதுக்கு உனக்கு எனக்கு என்ன அருகது? அசிங்கமாக இல்லை? அவன் சொல்கிறான் பாருங்க, ஆனாலும் உன்னை தவிர. இதை என் பாக்கெட்டில் இருக்கிற பேனா தாங்க எனக்கு சொந்தம். இன்னொருத்தன் பாக்கெட்டில் இருக்கிற பிறன் பொருளை இச்சையாதிருப்பாயாகன்னு ஆண்டு சொல்லியிருக்கார். பிறன் மனைவி, பிள்ளைகள், புருஷன் யாரையும் நீ வீடு எதையும் இச்சிக்க, ஆடு மாடு எதையும் இச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி இச்சை அடக்கம் என்கிற கனியை கொடுத்தவன் அந்த யோசேப்பு. இன்னைக்கு வாசித்த வாசி, நீ கனி கொடாவிட்டால் அதுக்காக எடுத்த நான், இது பிரசங்கம் அல்ல. அப்போ பாருங்க, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இதெல்லாம் உங்கள் பைபிள் இருக்குது, அதை தான் நான் சொல்கிறேன். நீ பார்க்குறியே சீரியலையே, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு நான் செய்கிறது தேவனுக்கு விரோதமான பாவம் ஆயிற்றேன்னு உன்னால் நினைக்க முடியுதா? அந்த பாவத்தோடு எதிர்த்து போராட முடியுதா உன்னால்? டப்புக்குன்னு விழுந்துரு அப்படி சாக்கடையை பார்த்த உடனே. அப்புறம் இங்கே வந்து அல்லையா ஆர்ப்பரிப்பு ஸ்தோத்திரம் கண்ணை மூடி டைரி எடுத்து எழுதி அப்படியே பெரிய பரிசுத்த வாட்டி மாதிரி நமக்கு நினப்பில் வருது பாருங்கள், என்னென்ன வருது பாருங்கள். நான் இப்போ பரலோகம் போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிவிடுவாங்க. கேட்டால் நான் ஐ எம் ரெடி, நவ் ஐ எம் கோயிங் டு ஹேவ், நான் பரலோகம் போயிடுவேன். எப்படி போவேன்? இது சாதாரண ஒன்று ஜெயிக்க முடியலையே, சாதாரண ஒரு பலவீனத்தில் நீ விழுந்து போறியே. பாவத்துக்கு ரத்தம் சிந்தத்தக்கதாக போகிறான் அவன். பாருங்கள், ரத்தம் சிந்தத்தக்கதாக என் உயிரே போனாலும் கூட பரவாயில்ல. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு விட்டுட்டு ஓடினான்னு கத்தரனை பாதுகாத்து என் புள்ள பரவாயில்லடா பாவம் செய்யாமல் வராண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போய் எடுத்த உடனே எங்கன்னா உட்கார வச்சுட்டார பரலோகத்தில்? இல்லைங்க, அதுக்கு அடுத்தது தான் பாருங்கள், அவனுக்கு சிறைச்சாலை. செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலை. நீ உண்மையான கத்தருடைய பிள்ளையாக இருந்தால் செய்யாத குற்றத்துக்காக பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது வரும் இந்த உலகத்தில். நீ செய்யாத தவறுகளுக்காக சில கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியது வரும். நீ பேசாததெல்லாம் சொல்லுவான், நீ இப்படி பேசணுன்னு சொல்லுவான். நம்ம சொல்லாததெல்லாம் சொல்லுவான். நம்ம இப்போ தான் நல்லா தூக்கம் வரும் பாருங்கள் அவங்களுக்கு. நைட் டியூட்டி பார்த்தா தூக்கம் வராது. ஏன்னா டைரக்டர் மெமோ கொடுத்துருவாரு. நைஸ், இங்கே தூங்கினா எவங்க போகிறான்? இது அவெல்லாம் அங்கே போவோம். அங்கே மோசே என்ன பண்ணுவார், இது முடிஞ்சோடனே போட்டு பார்ப்பார், we ஸ்லீப்பிங். நான் இல்லை, அவருக்கு தெரிஞ்சிடும் நீ தூங்கன்னா அதில் தெரிஞ்சிடும். நிறைய பேர் நினைக்கிறேன் இங்கே பேசுது யாருக்கும் தெரியாது. நீங்கள்லாம் போன பிறகு அவர் அங்கே உட்காந்து யார் இங்கே என்னென்ன எப்படி கவனிச்சிருக்காங்களாம் பார்ப்பார். நான் இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நாம் இதெல்லாம் இதோட முடியறது தான். நம்ம யார் எது சொன்னாலும் அதை கவலைப்படுறதே கிடையாது. நம்மளை பற்றி எதுனா மறைவாக சொன்னால் கூட அது காதில் கேட்போம் பாருங்க, ஓகே லீவ் இட் சொன்னால் சொல்லி நமக்கு அதை சிந்திக்கிறதுக்கு, நமக்கு ஊழியம் செய்கிறதுக்கு, வேலை செய்யுது, குழந்தை குட்டிங்களை பார்க்கறதுக்கு நேரம் போதில்லை. அவன் இத்தை சொன்னான், அவன் அத்தை சொன்னான், அதெல்லாம் கேட்டுக்குன்னு அதை பெருசாக நான் பெரிய இது பண்ணிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. யோசிச்சு பாருங்க. அவன் சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஈச்சை அடக்கம் என்கிற கனியை யோசேப்பு கொடுத்ததுனால தான் தேவன் பாருங்கள் சிறைச்சாலையும் போய் அங்கேயும் அந்த சிறைச்சாலைக்கே தலைவன் இவங்களை ஒப்படைச்சிட்டேன். அப்போ நீயே பார்த்துக்க, நான் இல்லைப்பா. இனிமேல் எங்கே போனாலும் உயர்வுங்க. எங்கெங்கே போகிறானோ அங்கெல்லாம் ப்ரமோஷன். நமக்கு எங்கே போனாலும் ப்ரமோஷன். பின்னால் தள்ளுறாங்க, நீ வராது இனிமேல் வேலைக்கு, நீ வந்ததெல்லாம் போதும். நமக்கு ஏன் ப்ரமோஷன் கிடைக்கல? ஹலோ, கவனிக்கிறியா இல்லையா? உன்னதான் பாப்பா கவனி, நான் பார்த்துட்டு இருக்கா கவனி, லிசன் டு மீ. நமக்கு ப்ரமோஷன்
கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாளுக்கு நாள் ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விருத்தி அடைய முடியாத வாழ்க்கையாக இருக்க, தரித்திரம் பிடிச்சிக்கினே இருக்க லைஃப் ஃபுல்லாக. காரணம் என்ன? அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் தரித்திரத்திலே நான் வாழறேன்? விருத்தி அடைய முடியலையே நாளுக்கு நாள். நல்லா செழிப்பின் பிரசங்கம் கேட்டால் வந்துருமா? நிறைய பேர் அதான் நல்ல ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கம் கேட்டால் வந்துருமா? கேட்கறதுனால வந்துடாது. பரிசுத்த வாழ்க்கையின் முக்கியத்துவம் பாருங்கள். தெரிந்தது யோசேப்புக்கு. இச்சை அடக்கம் என்கிற கனி தான் இங்கே வாசிக்கும் பொழுது, அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இந்த 3 வருஷமாக இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வரையும் ஒன்றையும் காணவில்லை. நான் இந்த சபையில் இந்த சபையில் 3 வருஷமாக இருக்கிறவன்றவங்களாம் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களாம் கை தூக்குப்பா. நல்லா தூக்க இப்படின்ற, அப்படியே நல்லா தூக்கம். சாப்பிட்டியா இல்லையா? காயில்ல அப்படி நல்லா இப்படி தூக்கு. நல்லா தூக்கு கையை. சரி தூக்கு. கையை பார்க்கணும் எந்த அளவுக்கு தூக்குது. ஜெயலலிதா வாழ்குன்னு சொல்லி தூக்க சொல்ல நான். நீ உண்மையாகவே 3 வருஷம் ஆகுதில்ல கிழப்பு. இங்கே சொல்கிறாரு, ஒரு விசுவாசி ஒரு திருச்சபையில் 3 வருஷம் நீ இருந்தினா இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய உபதேசங்கள்லாம் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. 3 வருஷத்தில் ஆண்டவருடைய உபதேசங்கள், சத்தியங்கள், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஞானசாரம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீ தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொண்டு இருக்கலாம். அதுக்குரிய வாய்ப்பு டைம்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீ எதுக்காக இந்த சபையில் இருக்கிறனா? கனி கொடுப்பதற்காக. 3 வருஷத்துக்கு மேலே இருந்தீன்னா நீ கனி கொடுக்க வேண்டும். ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும். நீ வெளியில் இங்கே வந்து ஆராதிச்சுட்டு வெளியே புறப்பட்டு போய் மற்ற மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. உன் மூலயமா மற்றவங்க ரட்சிப்படைந்து சபையில் உன் மூலயமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு ஒரு சுவிசேஷத்தை சொன்ன ஒரு பையன் இருக்காங்க, எங்கள் ஊரில் இருக்கார். இப்போ அவருக்கு 70 வயசு. அவரை விட நான் 3 வயசு கம்மி. அவனுக்கு ஒரு படிப்பும் கிடையாது. மாடு மேய்ப்பான். அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆவான். அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க வீட்டில் தான் தூங்குவான். கொஞ்சம் வசதியான பையன். அப்புறம் அவன் ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி அப்புறம் அவன் மூலிமா கொஞ்சம் ஆண்டவரை அறிந்து கொண்டு நான் சபைக்கு போனேன். இன்னும் அவர் ஒரு CPM திருச்சபையில் மெம்பராக இருக்கார். அவர் மூலிமா ப்ராமிஸ் அவர் சொன்னதை சொல்கிறேன், என் மூலமாக 750 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கை தட்ட மாட்டியா? ஹலோ, நேற்று சொன்னாங்க கேவலமாக இருக்குது. நான் 3 வருஷத்துக்கு மேலே இங்கே உக்காந்தின்னு இருக்கிறேன். நான் கேட்குறேன், எதுக்கு உக்காந்தின்னு இருக்கிறேன்? அப்படின்னா பாஸ் வரவானான்றியா? நான் வரவானான்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. 3 வருஷமாக கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணுது. குடும்பத்தையும் கெடுக்கிற. குடும்பத்துலேயும் உன்னால் சமாதானம் இல்லை, ஒரே சண்டை. பிள்ளைங்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க நீ போடுற சண்டையை பார்த்து, நீ நடக்கிற நடவடிக்கையை பார்த்து. சபையும் வளர்ச்சி அடையலை. தோட்டத்தை கெடுக்கிறது. இங்கே சொல்கிறார் பாருங்க, இந்த மரத்திலே கனியை தேடி ஒன்றையும் காணவில்லை, இது வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? நிலம் என்றால் நீ வாழற வாழ்க்கையின் இருப்பிடம், சபை, சமுதாயம், நீ வேலை செய்கிற ஹோட்டல், நீ படிக்கிற பள்ளிக்கூடம், நீ வருகிற திருச்சபையை கெடுக்கப்படுகிறது உன்னால். நான் என்ன கெடுத்தேன்? நான் யாரை கெடுத்தேன்? நான் நல்லா தானே கம்முன்னு தானே வந்து போகிறேன். ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமே இல்லையே. எனக்கு காணிக்க கொடுக்கல, பாஸ் இவ்வளோ லட்சக்கணக்காக எதையோ ரொட்டேஷன் பண்ணி அவர் என்ன பண்ணுறான்னு தெரில. அவர் எவ்வளோ பணம், ஒரு நாளும் நீங்கள் துட்டு கொடுங்கன்னு அவரும் கேட்டதில்லை, நானும் உங்களாண்ட எனக்கு கொடுங்கன்னு சொன்னதில்லை, கேட்டதில்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலை தேவன் உன்னை ரட்சித்தவர் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டதுனால தான் இதை சொல்கிறார். வேறு எதையும் உன்னை குற்றப்படுத்தி உன்னை காயப்படுத்தி சபைக்கு வந்து வேதனைப்படுத்தி அனுப்பதற்கில்ல. தேவன் துக்கப்படுறார். அதனால தான் உன் குடும்பம் நல்ல குரோத்தில் போகல, உன் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை, சமாதானமாக இல்லை. நீ ஏதோ வர போகிற சம்பாதிக்கிற, ஆனால் உன் வாழ்க்கையில் உண்மையான நிம்மதி இல்லை. நீ ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்ய மாட்டேற. திருச்சபையை உருவாக்கி நாங்கள் அங்கத்தின அந்த திருச்சபைக்கு நீ பிரயோஜனமற்றவளாக இருக்கிற. ஒரு பிரயோஜனம் இல்லை, நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாய்.
உன்னால் குடும்பம் கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போடு என்ற தீர்மானத்துக்குள்ளே வரும்பொழுது ஆண்டவர் அதுக்கு இறங்குறார் பாருங்க. அது இந்த வருஷமும் இருக்கட்டும். இந்த வருஷம் என்ன பண்ணுறான்? முன்னெல்லாம் நாங்கள்லாம் எஸ்எல்சி படிக்கிற காலத்தில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் கூட மற்ற 6 சப்ஜெக்டையும் எழுதணும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் நீ 10 வருஷம் கூட எழுதி அதை பாஸ் பண்ணலாம். கிழவன் ஆனால் கூட எழுதி பாஸ் பண்ணலாம். இப்போது அப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான், 1 வருஷம் 2 வருஷம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நீ எழுதலைன்னா அவ்வளோதான், நீ அந்த எக்ஸாம் கூட எழுத முடியாது. நாங்கள் படிக்கிற எஸ்எல்சி அப்போது எல்லாம் பாஸ் பண்ணால் தான் பாஸு. 1ல் ஃபெயில் ஆனால் கூட எல்லாம் ஃபெயிலு. இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகினா கூட அதை எழுதி தனியாக பாஸ் பண்ணிட்டா இன்ஜினியரிங் படிச்சிடலாம், எது வேணாலும் படிச்சிடலாம். எம்பிபிஎஸ் எஸ்தர் கூட ஒரு பொண்ணு படித்தா பாருங்கள், +2 இன்ஃபென்ட் ஜீசஸில். எஸ்தர் நல்லா படிக்கும், அந்த பொண்ணு சரியாக படிக்க மாட்டா. எங்கள் பொண்ணு சொல்லப்பா இவ படிக்கவே மாட்டாப்பா சரியா. அது வந்து 2 பேரும் ஸ்கூலுக்கு போவாங்க இந்த சைக்கிளில். அப்போ நான் ஒரு நாள் அந்த பொண்ணை பார்த்து கேட்டேன். அவங்க அப்பா 2 பேரும் பேங்க் ஆஃபீஸர்ஸ் இங்கே தான் இருந்தாங்க, இந்த எஸ்எம்ஜி நகரில் வீடு கட்டி. நீ என்னம்மா பண்ண போகிறேன்னும் போது நான் டாக்டர் ஆக போகிறேன். எனக்கு ஒரே சிரிப்போம். எங்கள் எஸ்ஸரும் நான் சொன்னேன், எஸ்ஸர் நீ எவ்வளோ நல்லா படிக்கிற, டைப் ரைட்டிங் போச்சு 3 மாதத்தில் டிஸ்டிங்ஷன் வாங்கிச்சு. எஸ்ஸர் நல்லா படிக்கிற, நல்லா உனக்கு கத்தர் மைண்டெல்லாம் கொடுத்துருக்காரு, நீ நல்லா படிக்கலாமே. எனக்கு ரொம்ப ஆசை எங்கள் எஸ்ஸரை டாக்டர் ஆகணும். அதுக்கு தான் ஜிப்மேர் போய் நான் கொஞ்சம் படித்தேன், அதை எப்படியாவது அங்கே கொண்டு போய் சேர்த்து டாக்டர் ஆக்கிடலான்னு. அப்போ பாருங்கள் இந்த பொண்ணு வித்யா அது பேர் சொல்லுது, அங்கிள் நான் டாக்டர் ஆக போகிறேன் சொல்லிச்சு பாருங்கள். இப்போ ஆனுவல் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, +2லேயே ஃபெயில் ஆகிடுச்சு. கவனிக்கிறீங்களா? ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ நான் எங்கள் எஸ்ஸரை பார்த்து என்னம்மா திவ்யா எப்படிக்குதுன்னா, அப்பா அது இன்றைக்கி எம்டி கோஷ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் கோஷ் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டராக இருக்குதுப்பா. கைத்தட்ட மாட்றியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டராக இருக்குது. ஒரு குழந்தை பிறந்துக்குப்பா, எனக்கு ஃபேஸ்புக்கில் டெய்லி மெசேஜ் பண்ணுவாப்பா, என் கூட பேசுவாப்பா. ஒரு உலக வாழ்க்கை வாழற பெண்ணுடைய வார்த்தை, எய்ம், முயற்சி திரும்ப எழுதி பாஸ் பண்ணிச்சு. அப்புறம் போய் ரஷ்யாவிலேயே அவங்க அப்பா பணம் கொடுத்து டாக்டர் படிக்க வச்சார். முடிச்சுட்டு இங்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இன்னைக்கு ஈஸிய டாக்டர், ஈஸிய டாக்டர், அதுவும் எம்டி முடிச்சிடுச்சு, டிஜிஓ. ஏன் இதெல்லாம் சொல்லனா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வாழ்க்கையின் உயர்வு இந்த உலகத்தில் இருக்க தான் தானாக நடக்கும். ஆனால் நீ நானும் தேவனுக்காக இந்த கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்களும் நானும் அது ஐயா இந்த வருஷமாக இருக்கட்டும், இந்த வருஷத்தில் நீ கனி கொடுக்குறியா பார்க்கலாம். நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடு. சுற்றிலும் என்ன பண்ணுறாரு ராகப்பிரியம், என்ன பண்ணுறாரு? அது யார் குழந்தை? அது உன் குழந்தையா? அது பின்ன அதுங்கால கூட நீ எதுக்கு எடுத்து வச்சுன்னு கொஞ்சின்னு இருக்கிற? இதெல்லாம் நான் இருக்கும்போது வச்சுக்கூடாது. கோ அண்ட் கிவ் ஹர். வசனத்தை கவனி. அவங்கவுங்க அவன் சிலுவை அவன் தான் சுமக்கணும். இல்லை காட்டி ஏதோ வேலைக்கு போகுது அப்படின்னா நீ தூக்கி வச்சுன்னு கொஞ்சம் அவனை கெடுத்து விட்றாத, செல்லம் கொடுத்து. அப்பா அம்மா தான் கண்டிஷனாக வளர்ப்பாங்க. அப்போ பாருங்கள், இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்து. அப்போ கொத்து பாருங்கள், கொடுத்து அதை என்ன பண்ணுறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணுறாங்க, சுற்றிலும் கொத்தி. சுற்றிலும் என்ன பண்ணுறாரா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எரு போடுறியா? உனக்கு எப்போயும் எரு துண்ணு தான் பழக்கம் உனக்கு. ஏன்னா என்னை கொத்தக்கூடாது, எனக்கு எரு வட்டி வந்தால் மட்டும் போதும், லாபம் சம்பாதிச்சா மட்டும் போதும், கஷ்டப்பட மாட்டேன். அதானே? படுவியா? படுவதான் சொல்லும்போது தெரியுது. முதல்ல கொத்தணும், கஷ்டப்படணும். இப்போ நான் கொத்துறேன். உங்கள் வாழ்க்கையை ஏன் இந்த வேரில் என்ன பூச்சி பிடிச்சிருக்கா, இல்லை எதனால் இது கனி கொடுக்காமல் இருக்குது, ஏன் எதனால் இவன் வந்து போய்கின்னு இருக்கான், ஏன் சும்மா வந்து போகிறான், இவன் இந்த வசனத்தெலாம் கேட்கறது இல்லையா, நடைமுறைப்படுத்துறது இல்லையா, பாஸ் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாரு, ஓய்வில்லாமல் உங்களுக்கு வாரந்தோறும் பண்ணி பண்ணி எவ்வளோ பணங்களை லட்சக்கணக்காக செலவு பண்ணி கனி கொடுப்பியான்னு அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, எவ்வளோ எதிர்பார்க்குற, ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இருக்கிற நீயும் சீர்கட்டு தான் போய்கின்னு இருக்க. இப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும். இது ஆண்டவருக்கு படுற வேதனை, இது ஊழியக்காரனுக்கு இல்லை. அப்போ உன்னை சுற்றி இப்படி கொத்தும்போது சில கஷ்டம் வரும். பாஸ் என்னடா இப்படிலாம் பேசுகிறாரு, கொஞ்சம் மனசு வேதனை தான் போடும்.
குத்தும் போதுன்னா ரொம்ப சுகமாக இருக்குமா? யோசிப்பா. இப்போ நான் சொல்லும் போதுன்னா பரவாயில்ல, எங்கள் பாசங்கள்லாம் அருமையாக பேசுங்கம்மா. இப்போ சில பேர் என்ன இருந்தால் இப்படி பேசுகிறாங்கம்மா, ஒன்றுமே புரியலையாங்க. சில பேர் பேசுறதும் புரியாது, அவன் எதுக்கு வரான்னு அவனுக்கே தெரியாது. எதுக்குடா சபைக்கு வரணும், அவர் என்ன சொன்னார்னு ஒன்றுமே புரியலைங்க. நீயும் உருப்பட போகிறதில்ல, அண்டாளம் உருப்பட போகிறதில்ல. அதுபோல் சபையெல்லாம் நிறைய இருக்குது. 10 வருஷமாக குடிச்சுன்னுக்கிறான், 10 வருஷமாக குடிக்கிறான், திருவிருந்து எடுக்கிறான், காணிக்கை போடுறான், மனம் திரும்பவே இல்லை. என்னடானா அவர் சொல்கிறது ஒன்றுமே ஏன் நீ குடிக்காரனாக இருக்கிற உனக்கு எப்படி புரியும்? உனக்கு நீ பரிசுத்தவானாந்து ஆண்டவருக்கும் இருதயத்தை திறந்து கொடுத்தா தான் என்ன சத்தியத்தை சொல்கிறது உனக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. இது பரலோக ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள். இந்த பூலோக வாழ்க்கைக்கான காரியங்கள் இல்லை. இப்போ நான் சொல்கிறது எல்லாம் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்குரிய ஆலோசனைகள். இது கொஞ்சம் கஷ்டமாக தான், பேதைகளாகிய நமக்கு தான் இதை சொல்லி கொடுக்குறார். பெரிய அறிவாளி ஞானிகளாம் இதை தெரிவிக்காமல் நமக்கு தான் இதை தெரிவிச்சிருக்காரு. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தான் இதன் ரகசியங்களாம் அறிந்து கொள்ள முடியும்னு உங்களுக்கு சொல்ல வைக்கிறார். அப்படிப்பட்ட நீ இப்போ அதை குத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி. கடைசியில் ஒரு செக் வைக்கிறார் பாருங்க, கனி கொடுத்தா சரிப்பா. முடிவுக்கு வந்துட்டார். சொல்லி பார்த்தாரு, என்னன்னோ பண்ணி பார்த்தாரு, யாரையே கொண்டு சொல்ல வச்சாரு. கனி கொடுத்தா சரி, கொடா விட்டால்னா அவன் அதை சொல்லுமா சத்தம்மா. அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் சொல்லலை. வெட்டி போடுறன்ற வார்த்தையை ராகப்பிரியா அம்மா சொல்லியிருக்காங்க. சொன்னபடி நடந்தால் அவங்களும் சரி, இல்லைன்னா அவங்களும் கட்டிங் தான். கட்டிங்னா வேறு கட்டிங் இல்லை. என்ன கோபு பிரதர், கட்டிங்னா அவருக்கு புரியும். கட் பண்ணிடுவார். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான். ஹலோ, இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் எப்போ கட் பண்ண போகிறான்னு தெரியாதனால தான் நம்ம வி ஆர் பிளேயிங் டு காட். ஆண்டவர் விளையாடின்னு இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலேயே, ஆண்டவருடைய ஆலயத்திலேயே, ஆண்டவருடைய காரியத்திலே விளையாடும்போது ஒரு முடிவு. எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் அப்படி தான் விளையாட்டு பயங்கர சண்டே சர்ச்சுக்குன்னா போகவே மாட்டான். கிரிக்கெட் ஆடி என்ன பண்ணார், இங்கே காயம் பட்டுக்குது முழங்காலில். அது கவனிக்காத விட்டார். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது, ராயப்பேட்டாவில் அட்மிஷன். சரின்னு போய் நானும் ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு போனேன். போய் அந்த டாக்டர் சொல்கிறார், ஐயா இந்த போன் கேன்சர் அட்டாக் ஆகிருக்கு, எப்போவே அடிபட்டுருக்குது, அதை கவனிக்காமல் விட்டுருக்காரு. அந்த கிரிக்கெட்டினுடைய பால் இங்கே பட்டு ஸ்கின்னில் போய் போனில் டச் ஆகி அது ரொம்ப நாள் கண்டுக்காமல் விட்டதுனால அதுக்கு அந்த வைத்தியம் பண்ணாத அது கேன்சராக மாறிடுச்சின்னும் போது இப்போ என்னங்க ஐயா அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அந்த முழங்காலுக்கு ஆம்புடேஷன் பண்ணி எடுத்துட்டா அவர் 100 வயசு கூட வாழலாம். ஏன்னா கேன்சர் போனில் அட்டாக் ஆகிக்கிறதுனால அந்த போன் வரைக்கும் கட் பண்ணிடணும், அதுக்கு மேலே போச்சுன்னா மொத்தம் போயிடும் அப்படின்றாரு பாருங்கள். இதை சொன்னால் அந்த பையன் ஒத்துக்கவே இல்லை. வாலிபையன் அழகாக ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வந்தான். அவன் என் சொந்த அண்ணன் பையன், மகாபலிபுரம். அவன் ஒத்துக்கவே இல்லை. இங்கேருந்து ஒரு டாக்டரை கூட்டின்னு போய் அவர் ஆலோசனை கேட்டுக்கவே இல்லை. கடைசியில் வீடெல்லாம் அடமானம் போட்டு ஜிப்மேருக்கு போய் கால் இவ்வளோ பெருசாக ஆகி வீடே நாற்றம் எடுத்து செத்துட்டான். எங்கள் அண்ணன் ஊரே அழுகிற மாதிரி ஓன்னு கத்தினார். சபைக்கு போடா இதெல்லாம் பண்ணுறான்னா பண்ணவே இல்லைங்க. அவன் பாருங்கள், எப்போ வெட்டுறாங்க எப்போ காலி பண்ணுறாங்க தெரியாமல் அந்த இளமை காலத்தில் ரொம்ப அவன் அதை பற்றி இல்லை. அதுக்காக சரி, சப்போஸ் அது வரைக்குமாவது வெட்டி எடுத்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே, அதை கூட யோசிக்கலாம். வாழ்நாளில் ஆறாத காயங்கள் அதெல்லாம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இது எப்போ ஏதுன்றதெல்லாம் சொல்ல ஒருவேளை வருஷமாகலாம், காலமாகலாம். உனக்கும் எனக்கும் இன்னும் எத்தனையோ வருஷங்கள் கூட கர்த்தர் கொடுத்துருக்கலாம், தவணைகள். அல்லது இன்றைக்கே கூட என் கதை முடியலாம், இன்று இரவு கூட என் லைஃப் முடியலாம். யாருக்குமே தெரியாது நம்முடைய மரண நாள். அதனால தான் ஒருவனுடைய துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. நீ ஆவிக்குரியவளாய் தொடங்கியிருக்கிறான் வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை உற்சாகமாக ஆண்டவருக்குள்ளே தொடங்கியிருக்கலாம். முடிவு எப்படி இருக்குது, இந்த எண்டு எப்படி இருக்குதுன்னு தான் ரொம்ப முக்கியம். ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. வேதத்தில் இருக்குது. உன் மரண நாள் தான் நல்ல மாதிரி முடியும் நம்ம கண்டி. நீ எப்படி தொடங்கின, உன் ஓட்டத்தை எப்படி ஓடன, எப்படிலாம் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்தன்றதை விட மரண நாள் நல்லதாக முடிய வேண்டும் என்பதை
நான் சொல்ல வேண்டியது இது அறிவுரையாகும், எச்சரிக்கையாகும். கண்டிப்பாக சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நீ தினந்தோறும் பைபிள் படி, தினந்தோறும் ஜெபம் பண்ணு, சபைக்காக ஊழியருக்காக எல்லாம் ஜெபம் பண்ணு, குடும்பத்தை நல்லா கவனி, வேலைக்கு போய் எல்லாம் செய். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நற்செய்தியை, இந்த செய்தியை மற்றவங்களுக்கு போய் சொல்லு. கனி கொடாவிட்டால் நீங்கள் பொறுப்பு, நான் பொறுப்பு. இப்போது நம்ம இந்த நாளின் செய்திக்காக வரலாம். இந்த நாளின் செய்தி இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஆலோசனை, சபை எப்படி செயல்பட வேண்டும், உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்லாம் சில உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சபைக்கு சொல்ல வேண்டியது நான். அப்புறம் இன்றைக்கு என்னப்பா என்னோடு கூட பேசுங்க, இன்றைக்கி என்ன செய்தி எனக்கு வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எடுத்து வாசியுங்கள். 1 சாமுவேல் தீர்க்க தரிசனம் 1 சாமுவேல் 15:1. கவனிங்கள், இங்கே சவுல் சாமுவேல் இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக தேவன் அபிஷேகித்த ஒரு மனிதன்தான் சவுல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்ன காலங்கள் அது. கவனிக்கிறே இல்லை? இப்போ பைபிள் பார்க்காது, இப்படி பாருமா. மூழ்கிங்கிறவங்களாம் அல்லையிலே சொல்லுங்க பாலா, நல்லா சத்தமாக சொல்லு. இது ஏன் சொல்லணும், இன்னும் கொஞ்சம் பேர் தூக்க மயக்கத்திலே இருக்காங்க. இப்போ எஸ்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. கவனிங்க, நான் என் ஒய்ஃப் எல்லாம் போய் அங்கே தேட்டரை கீழே இவங்களாம் இருக்காங்க, நான் ஆப்ரேஷன் தேட்டர் கிட்டவே போயிட்டேன். அந்த டோருக்கு முன்னாடியே நின்றுக்கிறேன். எங்கள் மருமகன் என் பக்கத்தில் நின்றுக்கிறார், எங்கள் சம்மந்திலாம் நின்றுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் 1.5 மணி நேரமாக நடந்து வெளியே ஸ்ட்ரெச்சரில் கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வரும்போது பாருங்கள், அந்த ஆப்ரேஷன் தேட்டருடைய மெயின் டோரை திறந்த உடனே எஸ்தர் கண்ணை முழிச்சின்னு பார்க்குது. ஆப்ரேஷன் பண்ணத்தையே மறைஞ்சிட்டு அப்பான்னு சிரிக்குதுங்க. அப்படியே டப்புன்னு எழுந்து, டாக்டர் ஏம்மா யார் எங்கள் அப்பா அப்படின்னு. அதை பாருங்கள் எங்கள் அப்பா அப்படின்னு. எனக்கு அப்படியே அழையாக வந்துச்சு. எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன், இவ்வளோ தூரம் சர்ஜரி பண்ணி எனக்கு அப்போ தான் ஆண்டவரை பற்றி அருமையே தெரிஞ்சுது. ஒரு மாம்ச பிரகாரமான என் மகள் தன் அப்பா மீது வைத்திருக்கிற மரண போராட்டத்திலேருந்து வெளியே வந்துருக்கு. அப்பான்னு கூப்பிட்டுச்சு பாரு, என் உள்ளமே உடஞ்சி போய். இப்படி தாங்க நம்முடைய தகப்பன். நீ எப்பேற்பட்டு அதை தான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. தேவன் என்னை விட கோடி மடங்கு அன்புள்ள தேவன். நீ அவர் அப்பான்னு கூப்பிட்டுட்டினா போதும், எந்த ஆபத்திலும் அவர் உள்ளமே அப்படியே உருகிடும். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தேவன். அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதனால தான் மனுஷன் மீது காதல் கொள்கிறான். ஆண்டவருடைய அன்பு இல்லாதனால தான் மற்றவங்களை லவ் பண்ணுறான். இவன் ரொம்ப என்னை நேசிப்பா, கடைசி வரைக்கும் இருப்பா, கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். மனுஷன் அன்புலாம் ஒரு லிமிட்டு தான், ஒரு லிமிட்டோடு முடிஞ்சிடும் கடைசி வரைக்கும். அதனால் நீ அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பெல்லாம் செய்யக்கூடாது, அன்பு செலுத்தக்கூடாதுலாம் சொல்ல வரல. நம்முடைய தேவனுடைய அன்பு தான். அது என்னை கூப்பிட்ட உடனே பாருங்கள், அவங்க புருஷன் பக்கத்தில் நிற்கிறாருங்க. அப்பான்னு கூப்பிட்ட உடனே எனக்கே பக்குன்னு ஆகி, நோ ஸ்ட்ரெச்சர்லேருந்து அப்படியே சிரிச்சின்னு கூப்பிடுதுங்க. என்னம்மா வலிக்கலையானா, பாவம் அதுக்கு தேட்டருக்கு போயிட்டு உயிர் போகிற விஷயம் தானே பயந்து போய் வந்து என்னை பார்த்த உடனே அதுக்கு மகிழ்ச்சியில் கத்திடுச்சு. அப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் அப்பான்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு பேசிட்டு, நத்திங் சார், பிளட்டுலாம் ஒன்றுமே போகல, நல்லா பண்ணியாச்சு, நல்லா நார்மலாக பண்ணியாச்சு, இன்னும் 2 வாரத்தில் அவர் டியூட்டிக்கு போகலாம், அப்புறம் நார்மல் ஆகிடும் அப்படின்னு நல்ல செய்தி சொன்னார். வெளியே வந்தோம். ரைசலோ. அப்போது இப்போ பாருங்கள், இந்த சவுலை முதலாக ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ண அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களை ஆளுகை செய்வது இயேசு ராஜா, இந்த உலகத்தை படைச்சவர் என்ற அந்த அன்பெல்லாம் போய் மனுஷன் ராஜாவாக எனக்கு வரணும்னு சொல்லி விரும்பின ஜனங்களுக்கு தேவன் முதலாக ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். இஸ்ரவேலில் முதல் ராஜா சவுல். முதல் ராஜா யார்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனாலும் நான் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சப்ஜெக்ட் புரியணும்னு. அப்போ பாருங்கள், அந்த பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே அப்படின்னு இப்போ யாராண்ட சொல்கிறா? சவுலாண்ட சொல்லும் பொழுது
இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். நீ ராஜாவாக இருந்தாலும், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த தேசத்தை ஆளுகை செஞ்சாலும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்கணும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து. நல்லா கவனிச்சு எழுதி வச்சுக்கோ. எழுதுறவங்களாம் எழுதுன்னு சொல்லும் போது எழுது, படின்னும் போது படி, கவனின்னும் போது கவனி. சும்மா எல்லா நேரத்திலையும் எழுதின்னு இருக்கார். பாருங்கள், இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொள்வதினால் கிடைக்கும் 7 ஆசீர்வாதங்களை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கு செய்தி. 7 ஆசீர்வாதங்கள், 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது இன்றைக்கி 7 தலைப்புகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம், 11:15, எனக்கு 10 மணிக்கு கொடுத்தார். அதிகபட்சம் செய்தி நேரம் ஒரு 45 மினிட்ஸ், 1 hour. நான் எப்போ ஒரு டைம் வரதுனால உங்களுக்கு சில அறிவுரைகள் அப்பப்போ இதை சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டார். இப்போ அப்பப்போ உங்களை திட்டிக்கினே இருந்தால் உங்களுக்கு எரிச்சல் ஆகிடும். என்னடா இதே சொல்லியிருக்கேன். அதனால தான் வரும்போது கரெக்டாக ஸ்ட்ராங்காக ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படி உங்களுக்கு சொல்லியாச்சு. அதுக்கு மேலே இதை சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அப்போ பாருங்கள், இப்போது இந்த 7 ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்குதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவனாக இருக்கலாம், அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாக இருக்கலாம். ஒரு வசனம் இருக்கு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பாருங்கள், நீங்கள் நல்ல பிள்ளைங்க தான். 1:3மா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை என்னது நிறுத்து, நீ வாசிக்கிறவனும் இரு நீ பேச. யார் அது பத்தியா? வெரி விட்டா இங்கே நின்று பிரசங்கமே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கிறிஸ்துவங்க, ரொம்ப உங்கள் எல்லாரை விட சீனியர் அவங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரை விட அவங்க முதல் கிறிஸ்துவர்கள், ரொம்ப நாள் கிறிஸ்துவர்கள். வாசி இதை. இந்த தீர்க்க இப்போ நான் படித்த இந்த பைபிளில் இருக்கிற அத்தனை தீர்க்க முதல்ல நல்லா கவனிச்சிங்க. பைபிளில் எத்தனை புத்தகம் இருக்குது? ஹலோ லிசன், பைபிளில் மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்கு? ஒரு புக்கு தான் ஏன் இருக்கு. +2க்கு 70 புக்கு இருக்குது. எருமாடு சுமக்கிற மாதிரி எங்கள் ரெவினா சுமந்துக்கின்னு போது போகிறோம். ஐயோ, அது போய் இப்படி தூக்கி இப்படி இறங்குது. UKG 1ஆவதுக்கே இன்றைக்கி தூக்கின்னு போகுது. உன் கையில் ஆண்டவர் ஒரு புக்கு தான் கொடுத்துருக்கார். அதை என்னைக்காவது, எப்போவாவது, வருஷத்தில் ஒரு முறையாவது, வாழ்நாளில் ஒரு முறையாவது முழுமையாக நீங்களும் நானும் படிச்சிருக்கிறோமா? மொத்தம் ஒரு புத்தகமாக இருந்தாலும் அதுக்குள்ளே 66 புத்தகங்கள் இருக்கிறது. 40 தேவ மனிதர்கள் 1600 ஆண்டு கால அளவில், 40 தேவ மனிதர்கள் 1600 ஆண்டு கால அளவில் 31,107 வசனங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம்தான் சீகன் பால்கு. அந்த சீகன் பால்கு 1804ஆம் ஆண்டு இந்த இந்திய தேசத்திற்கு தமிழில் இதை எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு பைபிளை தமிழில் படிக்க வேண்டும், அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய இருதயத்தின் யோசனைகளும் எண்ணங்களும் அதில் தான் இருக்கிறது, அதை அந்த பிள்ளைகள் இந்த தேசம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தரிசனத்தோடு இளம் பிராயத்தில் புறப்பட்டு ஜெர்மனியிலிருந்து கப்பல் பிடிச்சி தரங்கம்பாடி, பாண்டிச்சேரி இந்த பக்கம் அதுன்னா கடலூரை தாண்டி இருக்குது அது அந்த தரங்கம்பாடி, அங்கே வந்து இறங்கி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இந்த தமிழ் மொழியை, தமிழை கற்றுக்கொள்வதற்கு மலையப்பன் என்கிற ஒரு தலைமை ஆசிரியர், தமிழ் அப்போல்லாம் திண்ணை பள்ளிக்கூடம், அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் உட்காந்து கையினால் மணலில் இப்போ மாதிரி ஸ்லேட்டு, இன்றைக்கி இன்னும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் 1000 வருது, பைபிளே படிக்க மாட்றான். என்னென்ன எலக்ட்ரிக் சாதனம் வந்திருக்குங்க. ஒரு நாள் உன்னால் உட்காந்து தியானம் பண்ண முடியுதா? வேலை வேலை ஒரே வேலை, எல்லா வேலையும் என்னாட்ட தான் கொடுங்க. ஏன்னா இவங்க பெரிய டேலண்ட், இவங்க நம்ம ஆஃபீஸில் எல்லாத்தையும் என்னாட்ட தாங்க கொடுங்க. ஏன்னா இவங்க பெரிய எக்ஸ்பர்ட், இவங்க கிழிச்சாங்க, இவங்க வெட்டி முறிச்சிட்டாங்க, அப்படியே பெரிய கிரீடத்தை தூக்கி கொடுக்க போகிறாங்க. பென்ஷனும் கிடையாது, ஒன்றையும் கிடையாது. நீ அந்த அரசாங்கத்துக்கு அவ்வளோ வேலை செய்கிற, கண்டிப்பாக செய்யணும், கடமை பொறுப்பை செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த வேதத்தை
இந்த ஜீவனுள்ள வார்த்தை வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளை ஒழியாது என்று ஆண்டவர் 31,107 வசனங்கள் கொண்ட இந்த வேதாகமத்தை தமிழில் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இளம் பிராயத்தில் திண்ண பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொண்டு தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தமிழ் கற்றுக்கொள்வது, 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம். உன்னால் என்னால் 10 நிமிஷம் படிக்க முடியல, 10 நிமிஷம் படிக்க முடியல. ஒரு பையனுடைய பைபிள் இங்கேயே கெடுக்குது. நான் பல முறை கேட்குறேன், என்னடா இங்கேயே கெடுக்குதுன்னா இப்போ ராகப்பிரியா பேரம் படித்து எதுவுமே தூக்கி போட்டு அவங்க பையன் கூட உட்காந்து சிக்கன் 65 ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு என்ன கனவு கண்டு எங்கள் வீட்டுக்கார் திட்டுற மாதிரி கனவு காண்டான் பாச. ஏன்னா உங்களெலாம் சொன்னால் கோச்சிங் வர மாட்டேங்க, அது கோச்சிங் வர கட்டி கூட போடுறோம், ஏன்னா அது நம்பால் கிடையாது. அதனால் அதை சொல்கிறேன் நான். படிக்கிறது தூக்கி அது பைபிளை பார்த்தாவே தெரியுது, பைபிளை பார்த்தா தெரியுது படிக்குதா இல்லையான்னு. உன் பைபிளை வாங்கி பார்த்தாவே தெரியும் நீ பைபிள் படிக்கிறியா இல்லையான்னு. இப்போ மூஞ்சை பார்த்தே சொல்லிடுறாங்கல்ல, இந்த பொண்ணை கட்டலாமா கட்டக்கூடாது தானே. இங்கே பார்க்குறதே பாசு ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணாரா, இன்றைக்கு எடுத்துற புதிய உடன்படிக்கை எடுத்தாரா, உடன்படிக்கையோடு இருக்கட்டும். அடுத்தது என் நடவடிக்கை வேறு மாதிரி போகும். உடன்படிக்கை அவர் பண்ணார், சரி, என் நடவடிக்கை எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. அப்போ 10 மணி நேரத்தை அவர் செலவழித்து படித்து கற்றுக்கொண்டு ரூத்து சரித்திரம் வரைக்கும் மொழிபெயர்த்து, பாவம் அப்போ எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல, யாரும் கொடுக்கல, வியாதிப்பட்டு இந்த உணவுலாம் ஒத்துக்கொள்ளாமல் தன்னுடைய 37வது வயதில் மரித்து போனார். தரங்கம்பாடியில் புதிய எருசலேம் சபையில் அவருடைய சரீரம் இன்னுமே இதே மாதிரி வச்சுருக்கு. உயிர் மட்டும் இல்லை, உடம்பு இதே மாதிரி. சீகன் பால்கு போனீங்கன்னா நான் சொல்கிறது உண்மைக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு உனக்கு எனக்கும் இன்றைக்கி பைபிள் எடுத்த உடனே பாருங்கள், இப்போ தான் பாருங்களேன், இங்கே இருக்கிறாங்க சில பேர் சொன்ன உடனே எடுத்து படிப்பாங்க. நம்ம என்ன நினச்சிக்கோம், ஓஹோ நல்லா பைபிள் படிக்கிறாப்பா, இவன் நல்லா ஆவிக்குரியன் பழுகுதுறாப்பா, அதனால் ஸ்பிரிச்சுவலில் சூப்பர்ரா அப்படின்னு. பைபிள் படிக்கிறவங்களாம் தே ஆர் நாட் சூப்பர். எல்லாரும் படிக்கலாம், கலைஞர் கூட படிக்கலாம், ஸ்டாலின் படிக்கலாம், எடுத்த உடனே படிக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய டேலண்ட் தேவை கிடையாது. இதை வாசிக்கிறவனும் அப்படின்னு வாசித்தான். அப்புறம் படிமா அதான். இப்போ ஐஸ்வர்யா தவிர அந்த அம்மா வாசித்தாங்கல்ல, கேட்கிறவர்களும் நீங்களும் நான் எல்லாரும் கேட்கிறவர்களும் இப்போ தான் அங்கே செக்கு வைக்கிறார். நீ வாசிக்கிற கேட்குற, இதில் எழுதியிருக்கிறவன்படி அதன்படி நடக்கிறவர்கள். இப்போ கேட்டு போறியே, இதன் மாதிரி நீ நடக்கிறனா தான் என்னன்னு சொல்லியிருக்க. ஹலோ, என்னம்மா காஞ்சிபுரத்தில் ஒரு வீடு இருந்தால் பாக்கியவான் அப்படின்னு எழுதிதா, எனக்கு கார் இருந்தால் பாக்கியவான், உனக்கு நல்ல சின்ன வயசுல கல்யாணம் ஆகிட்டா பாக்கியவதி அப்படின்னு எழுதியிருக்கா. பாக்கியவான்னா யார்? பெரிய பங்களா இது போல் வீடு காரில் இருந்தால் பாக்கியவான்னு எழுதி வச்சிருக்கா. வாசிக்கிறவன் மட்டும் இல்லை, கேட்குறவன் மட்டும் இல்லை, இதை கை கொண்டு நடக்கிறவர்கள் தான் கை தட்ட மாட்டிய. இதுனா பெரிய கஷ்டமா? இது என்ன பைபிளை கை கொண்டு நடக்கிறது பெரிய கஷ்டமா? ஆண்டவர் நீ செய்யக்கூடாது ஏதாவது ஒன்று உனக்கு சொல்லியிருப்பாரா? உன் புள்ள மேலே என்னம்மா யார் இந்த ராகப்பிரியா அம்மா, நீ ஒரு 100 கிலோ தூக்குற ஆளுன்னு வச்சுங்க, தூக்குவியா 100 கிலோ? இப்போ தூக்க மாட்டோம், ஒத்துக்குதா பாருங்கள். அது வாழ்க்கையிலே தவற ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு ஸ்ட்ராங் பிலீவர் அந்த அம்மா. தப்போது இப்போ தூக்க முடியாதான். தூக்க முடியுமான்னு கேட்டால் 100 கிலோ அப்போ கூட தூக்க முடியாது. உன்னால் 100 கிலோ தூக்கிவிடியாப்பா? 50 தூக்குவாங்களாம். ஏன் 25 4 முறை தூக்குவோன்னு சொல்லலாம், 10 முறை தூக்குன்னு சொல்லலாம். என்ன மாதிரி ஆள் உனக்கெல்லாம் பிரச்சனை, ஏன் தொண்டை தண்ணி தான் போகும். தவறு சொன்னால் ஒத்துக்க, ஓகே, ஆமாம், ஏன் தூக்க முடியாது. தூக்க முடியாத ஒன்றை உன் ராகப்பிரியாக்கால கொடுத்து தூக்குன்னு சொல்லுவியா? அறிவு இருக்குல்ல, என் பொண்ணு கஷ்டப்படும், இது தூக்க முடியாது என் குழந்தையாளுன்னு நினைக்கிறிய. உன்னை என்னையும் படைச்ச ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர். உன்னால் செய்ய முடியாத ஒன்றை சொல்லியிருப்பாரா? கை தட்ட மாட்டேன். உன்னால் செய்ய முடியும். நீ செஞ்சால் இதில் சொல்லியிருக்க ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு தருவம், பலிக்கும். நீ நல்லா இருப்ப.
இது மாதிரி நீ கேட்டு நடந்தினா நீ எவனையும் நம்ப தேவையில்ல, யாரும் உனக்கு துணையாக இருக்க தேவையில்ல, யாரையும் நம்பி நீ பிழைக்க தேவையில்ல. ஏங்க 44 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காஞ்சிபுரத்துக்கு வரும்போது ப்ராமிஸாக சொல்ல, எந்த மனுஷனை நம்பி நான் வரவே இல்லை, யாரும் எனக்கு துணை கிடையாது, ஒரே ஒரு ரெட் கலர் பேக். இன்றைக்கி என் வாழ்க்கையை நானே பெருமை பீத்திக்கிறதுல உங்களுக்கே தெரியும் எப்படி ஆண்டவர் வச்சுருக்கார். இன்றைக்கும் யாரையும் நம்பி வாழவில்லை, நல்லா ஞாபகம் வச்சு. என் துணியை கூட ஊற வச்சு நான் தான் துவைக்கிறேன், முடியாத நேரத்தில் கொஞ்சம் மிஷினில் போடுறேன். பரவாயில்ல, எங்கள் ஆல்வின் கை தட்டுறேன், தட்டு எல்லாரும். செல்ஃப் ஹெல்ப், உன் வேலையை நீயே செய்யணும், நீயே செய்யணும். இன்னொருத்தர் அப்பப்போ எதுக்கு எடுத்தாலும் கூப்பிட்றது, நாயும் பூனியும் பாரு எனக்கு தண்ணி ஒன்றும் கொடுன்னு கேட்குதா. நான் பசி எடுத்தால் கத்தும், வளர்க்குற வீட்லேயே கண்டி தண்ணி ஒன்று அதுவே போய் தண்ணி இருக்கிற இடத்த தேடி குடி. உனக்கு தான் என்ன பண்ணுதா, கொஞ்சம் எடுத்தேன் தண்ணி, கொஞ்சம் எடுத்தேன், நல்லா தான் முடியும். ஏம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்த, ஆமாம் இப்போ தான் டயர்டாக வரேன். ஏன் நீயே மொண்டு கொடுக்கக்கூடாதா? அதனால தான் உடம்பு ஒரே டைட் ஆகிடுது. உடம்பு எதனால் டைட் ஆகுது? நீ தான் நடந்து ஒன்று எடுத்து செய்ய மாட்டேற, ஒரு வேலையும் செய்யாமல் கழட்டி போட்ட ஜட்டி துணி எல்லாம் அப்படியே கிடையாது. என் கூட ஒரு பொண்ணு இப்போ ஐஸ்வர்யா வேலை செய்கிற மெடிக்கல் ரெக்கார்டில் வேலை செய்யுது ஒரு அம்மா. அது என்ன பண்ணுது, ஒரு நாள் வந்து பிரதர் என்னம்மா பிரதர் வீட்டில் ஒரே பிரச்சனை பிரதர், நைட்டு ஃபுல்லாக பெரிய பணக்காரிங்க, கோடீஸ்வரி. அது சொல்லுது, நைட்லாம் புளியா மரத்து அடியில் தூங்கணும் பிரதர். என்னம்மா ஏன் என்ன பிரச்சனை சொல்லணும்னு. ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா எங்கள் வீட்டுக்கார குடிச்சிட்டு வந்து என் பொண்ணு ஜட்டி அவர் மாட்டின்னு போட்டாருங்க. சிரிக்கிறதுக்கு சொல்ல கேவலமாக இருக்குது. குடிச்சிட்டு காலையில் எழுந்தோடனே பொண்ணு ஜட்டி இவர் ஜட்டின்னு தெரியாது தூக்கி மாட்டின்னு போயிட்டு அது அழுகுது. இப்போ அம்மா என் ஜட்டியை காணாச்சு, இவனை வச்சுக்க நான் என்னங்கய்யா பண்ணுறது. நான் சொன்ன சாயந்தரம் வந்தாருன்னா பூச்சி மருந்து வாங்கி அந்த கொடுத்து சாவடி மாடு. என்ன பிரதர் அப்படி மாதிரி சொல்கிறீங்க, இவனை வச்சுங்கிறியா நீ ஒரு அவ சொன்ன ஒரு கிறிஸ்துவ பொண்ணு, அவன் ஊழியம் செஞ்சவன் வேற, அவன் இன்னைக்கு கேவலமாக இருக்குது. உன் குணமும் மாறல, ஒரு மனம் திரும்புதலும் இல்லை, ஒரு பாவம் மன்னிப்பும் இல்லை. துட்டு இருக்குது, சம்பாதிக்குது, சொத்து இருக்குது, என்ன பிரயோஜனம் யோசிப்பார். நான் துட்டு எடுத்து துணோம். நான் ஒரு நாள் பசி எடுக்குது, என்னுடைய அந்த ஒரு டேபிள் மேலே ஒரு டப்பாவில் காசு இருக்குது பாருங்க. நான் நினச்சேன் பசி எடுக்குது, துட்டே எடுத்து துண்ண முடியும். நான் நீ எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் உனக்கு சோறு வந்துடாது. தேவன் அருளி செய்கிறது ஆகாரம், அதெல்லாம் ஞாபகம் வச்சு. அப்போது இப்படி ஏன் இதெல்லாம்னா, இந்த குடி வெறி இந்த சிற்றின்பங்கள்லாம் தரித்திரமாக்கி வாழ்க்கையை நாசம் பண்ணுது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவைகளை கை கொள்வதனால் கிடைக்கும் இந்த 7 ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம் என்பதை 15:1 சொல்லியிருக்கேன். 22ஆம் வசனம் வாசிமா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22. சீக்கிரம் ஐஸ்வர்யா வாசிப்பால் நல்லா சத்தமா. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு, இதெல்லாம் நான் ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம் என்பதற்காக சொல்கிற வசனங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் ஆண்டவருக்கு பிரியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது மட்டும்தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். நீ என்ன பலி செலுத்தினாலும் நீ 1000 கோடி, நிறைய பேர் பார்த்தா 1000 சோத்திரங்கள், சோத்திர பலிகள். நிறைய பேர் பையில் பாருங்களேன் 1000 சோத்திர பலிகள். பிதாவே உமக்கு சோத்திரம், குமாரனே உனக்கு சோத்திரம். சாயந்தரம் 3 மணிக்கு என்னது அது என்ன வருது, எங்கள் அக்கா தான் சொல்லிச்சு, அது ஒரு சீரியல் பேர் சொன்னிச்சு பாருங்கள். நான் திடீர்னு ஒரு கேளம்பாத்தில் இருக்காங்க, ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா தான்ப்பா இருக்கிறேன். என்னக்கான்னா பாண்டியன் ஸ்டோருந்துச்சு. பாண்டியன் ஸ்டோரா? நான் நினச்சேன் மளிகை ஜாமான் வாங்கி வர போயிருக்குது பொழுது நினச்சிட்டு 80 வயசு ஆகுதுங்க. அதுக்கு சொந்த அக்கா ஒரு சர்ச்சுக்கு போகுது, ஏஜ் சர்ச்சுக்காங்க. அங்கே போய் பிரசங்கெல்லாம் பண்ணிட்டு வந்து அன்னிலேருந்து ஃபோனே பண்ணுறதில்ல. பாண்டியன் ஏங்க நீ அங்கே மளிகை ஜாமான் சிரிச்சுது. இல்லைப்பா சீரியல் பாண்டியன் ஸ்டோர் பார்த்தேன் பாடு. நான் சொன்னேன் கேவலமாக இல்லை, உனக்கு பேரன் பேத்தி எடுத்து பேத்திக்கே கல்யாணம் பண்ணிவிட்டேன், உனக்கு பாண்டியன் ஸ்டோர் வேறு கேடா அப்படின்னு கேட்டான். பாண்டியன் ஸ்டோர்
இடுப்பே நடக்க வரல, வரவே வராதுன்ட்டேன் நான். இதோட இடுப்பே உனக்கு வராதுன்ட்டேன் நான். நீ ஏன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை போய் பாண்டியன் ஸ்டோரை பார்த்துன்னு இருக்கிற நீ? அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு வாசிமா செவி கொடுக்கதை பார்க்கல. நீ என்ன சோத்திரம் பண்ணு, என்ன காணிக்க, ஹலோ கவனி, நீ என்ன காணிக்க கூடு, நீ என்ன பலி செலுத்து, நீ என்ன பண்ணு, நோன்னு அவருக்கு பிரியமா இருக்காது. வாசிமா அந்த வசனத்தை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலும் உத்தமம். அப்புறம் வாசி. என்னத நீயே சொல்லு. ரெண்டாகம் பண்றதுன்னா என்ன? கலகம் பண்றது. அப்படியே கேட்ட உடனே போய் ஒருத்தராட்ட சொல்றது, குடும்பங்களே நாசமாயிருப்பது. வந்தாவே அமைதி கெட்டு போகுது, சமாதானம் கெட்டு போகுது. ஏன் கேட்டதை கொஞ்சம் மனசில் வச்சு இது சொல்லலாமா சொல்லக்கூடாது, இது அவசியமா, இது தேவையான்னு யோசிக்கத்தே கிடையாது. தெரியுமா பாஸ் இது மாதிரி சொன்னார், இது மாதிரி சொன்னார். சாபமாக வாங்கி கடைசி வரைக்கும் குடும்பமும் சாபம் தான். அந்த ரெண்டகம் பண்ணுதல் வாசி, அதில் தான் இருக்குது பதில். நான் சிலையெல்லாம் கும்பிடுறது இல்லைங்க. நான் கிறிஸ்டின்ங்க. நான் யார? கிறிஸ்டின். கோயிலுக்கு போகிறேன். எங்கே போனால் எருசலேம் ஆசீர்வாத சபைக்கு போகிறேன். நான் தான் அங்கே முக்கியமான ஆள். அங்கே என்ன ஆளா? இங்கே யார் முக்கியமான ஆள்? எல்லாரும் தான் முக்கியம். எங்கள் மோகனம் தான் முக்கியம். இங்கே இருக்கிற பாசம் எல்லாருமே கர்த்தருக்கு முக்கியமான ஆள். நீ ஒண்டி முக்கியம் கிடையாது. எல்லாரும் தான். தே ஆர் ஆல் இம்பார்ட்டண்ட் பர்சன் வித் காட். காடோடு கூட எல்லாரும் நம்ம முக்கியமானவர்கள் தான். இதை சொல்கிறார். முரட்டாட்டம் பண்ணுதல். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம புருஷன் கூட முரட்டாட்டம் செய்ய முடியாது. இந்த ஆடு மாடுலாம் பார்த்தீங்களா, மூக்காங்கயிறு பிடிச்சி. எங்கள் ஐஸ்வர்யா கேளு, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த முரட்டாட்ட வேலை தான் பண்ணிது. மாடை பிடிச்சி வா, அது வராது, அது பிடிச்சி இழுக்கணும். முரட்டாட்டம் பண்ணுறது. சொன்ன செய்ய, புருஷன் சொன்ன செஞ்சுட்டு போயேன், என்னால் முடியாது, நீ என்ன பண்ணாலும் நான் போய்கினே இருப்பேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. உங்கள் அம்மா வீட்டிலே இருக்க வேண்டியதான், இங்கேயே வந்தேங்க. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா. நீ பேயை தான் கும்பிட்டுங்கிறன்னு அர்த்தம். நீ இன்னும் விக்கிரக ஆராதனையில் தான் இருக்கிற. நீ என்ன பேரை தான் வச்சுன்னு பைபிளை தான் வச்சுன்னு சபைக்கு தான் போய் காணி கொடுக்குற, ஆனால் எனக்கு கொடுக்கல. நீ முரட்டாட்டம் பண்ணிக்கின்னு இருந்தனா அவபக்தியில் நடக்கிற. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கவில்லை. அப்போது பாருங்கள், இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுறத கண்டி உங்களுக்கு இது பயமுறுத்துவதற்காக இல்லை. அந்த முரட்டாட்டம் கலகம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அப்போ இந்த 7 ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். என்னென்ன 7 ஆசீர்வாதத்தை முதல்ல வாசிமா. ஏசாயா 48:10 18 சீக்கிரம் வாசி. இன்னும் 10 நிமிஷம். ஏசாயா 48:18 சீக்கிரம் வாசி. நலமாயிருக்கும். என் கற்பனைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ கவனிக்கணும். மிச்சலாம் நீ கவனிக்கிற, ஊர் கதை, உலகத்து கதை, கண்ட கதைலாம் கவனிக்கிற போகிற. என் கற்பனைகளை கை கொள்ளு, என் கற்பனைகளை கவனித்துப்பார். வீட்டில் போனீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்? வீட்டில் போன உடனே சமையல் அதெல்லாம் செய்ப்பா. ஆனால் இப்போ பாஸ் என்ன சொன்னாருன்றத போய் கொஞ்சம் எடுத்துப்பார். நான் இப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போவேன். இப்போ ரூமில் போனேன்னா சரி இன்னும் எதை கரெக்டாக சொன்னமான்னு மறுபடியும் இது எனக்கு இன்றைக்கி நான் வெள்ளூர் பக்கத்தில் செய்தி, இது உங்களுக்காக தயார் பண்ணல, வெள்ளூருக்காக நான் ரெடி பண்ணும்போது மோசை காயிலப்பா கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணார். அதுவும் 6:30 மணிக்கு, எனக்கு 8 மணிக்கு அங்கே இருக்கணும். அதனால் கேன்சல் பண்ண அந்த ப்ரோக்ராம். ஆகவே நீங்கள் நினச்சிங்களா எங்களுக்கு தான் இதை எடுத்துன்னு வந்தார்னு நினைக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. இது அவங்களுக்கு தயார் பண்ணனா உங்களுக்கு இது கடவுள் கொடுக்க சொல்லியிருக்கார். வெள்ளூரில் இருக்க வேண்டிய ஆள் இன்றைக்கி இங்கே நின்று இருக்கிறேன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு உங்களே இந்த செய்தியை கேட்க வைக்கிறார். பாருங்கள், இப்போ அந்த 48:18 வாசி மசிக்கிறான். கவனித்தானால் நலமாயிருக்கும். அப்பொழுது
பாருங்க, அப்பொழுது நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கற்பனையின்படி, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தீனா, அப்பொழுது உன்னுடைய சமாதானம் எப்படி? மழை காலத்தில் பாலாற பார்த்துருக்கீங்களா? மழை காலத்தில் முன்னொரு காலத்தில் எப்படி இருக்கான் தண்ணி போகிறத, அப்படியே வெள்ளம் போகிறத போய் பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் அப்படி வெள்ளம் போகிறத பார்க்கத்தே, அந்த வெள்ளத்தை பார்க்குற, தண்ணியை பார்க்குற சந்தோஷத்தை போல உன் உள்ளத்தில் சமாதானம் நிறைவாயிருக்கும். ஹலோ, கை தட்ட மாட்டியா? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. நீ ஆண்டவருடைய வார்த்தை கேட்காதனால தான் உன் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்ல, இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய பேரே சமாதான பிரபு. உள்ளத்தில் இருக்கிறவர் யாரு? தேவன். அப்போ நீ அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால, நடக்காதனால தான் இது போயிட்டு இருக்குது. இப்போ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாரு, சமாதானம் நதியை போல வரும். இது மளிகை கடையிலேயே, இங்கே இருக்கிற நாடாங்கடையிலேயே கிடைக்காது. நீ வச்சுங்கிற 10 லட்சம் 20 லட்சத்தினால வாங்க முடியாது. உள்ளத்தில் அந்த சமாதானத்தை தேவன் நதியை போல பெருக பண்ணி உன் உள்ள மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 119 165 வாசிமா. 119 165 சீக்கிரம் வாசி. சங்கீதங்களின் புத்தகம். சங்கீதம்லாம் அதிகாரம் கிடையாது, தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்க. அது அதிகாரம் கிடையாது, இது சங்கீதம், பாடல். அதை அப்படி தான் சொல்லணும். சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 119 165. உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? சமாதானமா? மிகுந்த சமாதானமா? அப்போ நீ போகிற வீட்டில் போன உடனே சமாதானம் கெட்டு போகுது. நீ ஆண்டவருடைய வேதத்தை என்ன பண்ணல? நேசிக்கவில்லை. கம்பெனியில் வேலை செய்கிற ஆளை நேசிக்கிற, என்ன நம்ம தப்பு இல்லை. நீ யாரை வேணாலும் நேசித்துட்டு போய் எப்படின்னா கெட்டுப்போ. ஆனால் உன் வேதத்தை நேசிக்கணும். இன்றைக்கி நான் என் வேதத்தை, எனக்கு எழுதி கொடுத்த இந்த வேதத்தை எப்போ போய் பார்ப்பேன், எப்போ நான் பைபிள் படிப்பேன். ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் அந்த ஆவல், ஆசை, விருப்பம்லாம் இருக்குது. எபேசு சபையின் தூதனுக்கு எழுதும்பொழுது ஆண்டவர் ஆவியானவர் எழுதுகிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ என்ன நிலைமையில் விழுந்துட்ட. இன்றைக்கி சீரியல், சினிமா, கண்ட காட்சிகள்லாம் பார்த்து இந்த வேதத்தை நேசிக்கிற அந்த ஆவல் குறைஞ்சி போச்சு. பைபிளை நேசித்து படிக்கிற நேரம், ஒதுக்கின நேரம்லாம் போயிடுச்சு. எல்லாத்தையும் திருடன் வருகிறான், அவன் கொல்லவும் அழிக்க வருகிறான். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் இழுத்துக்குன்னு திருடிக்கின்னு போய்க்கினேன். உன் நேரம்லாம் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நானும் பயன்படுத்தும் போது வாட்ச் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நான் எதுக்காவது ஒன்று எடுப்பேன். அதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி எதுனா பார்க்குறதுக்காக எனக்கு அது தேவைப்படுன்றதுக்கு நான் ஒன்று தட்டுவேன் பாருங்கள். அப்போ வேறு ஏதோ ஒன்று டபால்னு வந்து நிற்கும் பாருங்கள். அது ஒரு புது விதமாக உலகத்தில் செய்தியாக வரும் பாருங்க. அது ஒரு 3/4 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. அதுதான் இந்த செல்ஃபோன். நம்முடைய நேரம் எப்படி, அதனால தான் இந்த உயிரும் நேரமும் போனால் திரும்ப வராது. அதனால தான் தினந்தோறும் வேதத்தை படிங்கன்னு சொல்கிறது காரணம், இன்றைக்கி படிக்க வேண்டிய, அறிஞ்சு கொள்ள வேண்டிய, நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைக்கி ஆலோசனைக்காக நான் காத்திருக்க வேண்டிய அந்த ஆலோசனை கிடைக்காமல் போவதனால தான் கூச்சல், குழப்பம். வீட்டில் நான் என் பையனை அந்த காலேஜில் சேர்க்கலாம், இந்த காலேஜ் சேரலாமா, அங்கே பண்ணலாமா, இங்கே பண்ணலாமா, ஒரே போராட்டம், பிரச்சனை. அப்புறம் சேர்த்த பிறகு அமைதி இல்லை. ஐயோ, நான் அப்பவே சொன்னேனே, அப்பவே நான் இந்த பையனை கல்யாணம் பண்ண வானான்னு. ஹலோ ராகபிரியம்மா, அப்பவே சொன்னேனே. கேட்டியா? நேற்று படிச்சியா? நேற்று என்ன சொன்னார்னு கேட்டியா? இன்றைக்கி என்ன நடக்கணும்னு உனக்கு எழுதி வச்சிருந்தேன். இன்றைக்கி நான் படிக்க வேண்டியதை படிக்கலை, இன்றைக்கி கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளலை, இன்றைக்கி போக வேண்டிய ரூட்டில் நீ போகல. உன்னை இன்றைக்கி எந்த வழியில் நடத்தணும் தீர்மானம், அவருடைய சித்தம் என்னவோ அதை இன்றைக்கி செய்ய முடியல. அந்த கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. அதை நான் தவற விட்டதுனால ராங் ரூட்டில் போய் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போனவன் கள்ளர் கையில் அகப்பட்டான், குற்றுயிராய் விட்டு போனான். வஸ்திரங்கள் போச்சு, ரட்சிப்பின் வஸ்திரம் போச்சு. எங்கே போய் வாங்க முடியும்? பச்சை ஜவுளி கடையில் விற்கிது இது.
இது தேவன் ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் கல்வாரி சிலுவையில் மீட்டு எடுத்து கொடுத்த பரிசுத்த வாழ்க்கையின் ரட்சிப்பாச்சு. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு இது! இதை நீ இழந்து போயிட்டீன்னா, பாவம் செஞ்சு விழுந்து போயிட்டீங்கன்னா, இதை யார் திரும்ப உனக்கு கொடுக்க முடியும்? யோசிச்சு பாரு. ஆகவே சமாதானம் அந்த நதியை போல பெருகுவதும் மிகுந்த சமாதானம் கிடைப்பதும் வேதத்தின்படி நடப்பதனால், வேதத்தை நேசிப்பதனால். 2 ராஜாக்கள் 5:14 வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5:14 சீக்கிரம். ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க, தேவனுடைய மனுஷனுடைய 5:14 தான் நம்ம வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5:14 அப்போ வாசி. ம் 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 19 வாசி. கண்டினியூ. 19ஆம் வசனம் வாசி. அதுலேயே ம் சமாதானத்தோட பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி எலிசா சொன்ன உடனே பாருங்க, ஒரு குஷ்டரோகியாக வந்தான். சீரிய தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான், அவன் பெரிய பராக்கிரமசாலி, குஷ்டரோகியாக இருந்தான். வாழ்க்கையே பாருங்க அந்தரங்கத்தில் தான் போய்கின்னு. இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, சீரிய தேசத்துக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய பலசாலியாக இருந்த அவன் ரூமில் போகும்போது ஒரு பெரிய ஒரு ஒடுங்கி போய் சமுதாயத்தில் அசிங்கப்பட்டு குஷ்டரோகி என்ற நிலைமையில் இருந்தவனுக்கு இப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஒரு ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையின்படி நடந்ததுனால அவன் சுகமடைந்து சமாதானமாய் போனான். உன் வாழ்க்கை அருவருப்பாக இருக்கலாம், மற்றவங்க ஒன்று அருவருப்பாக பேசலாம், ஆனால் நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தினா குஷ்டரோகம் மாதிரி தீராத பிரச்சனையை கூட தேவன் தீர்த்து உன்னை சமாதானத்தோடு வாழ வைப்பார். நல்லா தட்டம், கை ஒடிஞ்சா போயிடும். நல்லா தட்டு, நல்லா தட்டு. ரஜினி டான்ஸ் ஆன மட்டும் டப்பா டப்புன்னு தட்டுறது. ஏன்னா அவர் கொப்பா ஆத்தாவை விட முக்கியமானவர் பாரு ரஜினி. இங்கே ஆண்டவர் வார்த்தை வந்த உடனே நல்லா உற்சாகமாக தட்டான், குஷ்டரோகமே மாறி சமாதானத்தோடு போனான்னா, இப்போ என்னுடைய வாழ்க்கையிலையும் குஷ்டரோகம் போல் தீராத பிரச்சனையை கூட தேவன் தீர்த்து வைப்பார்னு சொன்ன உடனே உள்ளத்தில் விசுவாசம் வர தேவையில்ல. நான் ஒரு தீராத பிரச்சனையில் இருக்கிறேன்னு, நான் +2 எழுத போகிறேன், நல்ல மார்க் வாங்கணுமே, கத்தாவே நீர் அதுக்கு உதவி செய்வரான்னு நினச்சி இந்த வசனத்தோடு உன் வாழ்க்கை ஒப்பிட்டு பார்த்தா கை எப்படி தட்டணும். ஃபாரின்லாம் அப்படி தான் விசில் அடிப்பாங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட உடனே. இங்கே வேறு எதுக்கும் விசில் அடிக்கிறான், அது எப்படின்னா போடும். என்னம்மா, நீ முன்னாடி போனால் பின்னாடி ஒரு விசில் வருது. ஸ்ப்ரே என்னம்மா, ஸ்ப்ரே அடிச்சின்னு போனோன்னு வாசனை வருதுல்ல, சும்மா வைப்பான் அவன் விசில் அடிக்கிறான். பொம்பளை பசங்களை வச்சு ஜாக்கிரதையாக வளர்க்கணும். ஒழுங்கான ட்ரெஸ் போட்டு வெளியே அனுப்பணும், ஒழுங்கான உடை உடுத்தி வெளியே அனுப்பணும். கண்ட ட்ரெஸ்லாம் போட்டு நைட்டியை போட்டுக்கின்னு தெரு ஃபுல்லாக பேய் மாதிரி அலையிறது. நைட்டி ட்ரெஸ்ஸு தெருவில் தெரியறதுக்காக கொடுத்துருக்குறான். நைட்டில் போட்டு ரூம் உள்ளவே ஒலாத்து, தெருவெலாம் ஒலாத்தாது. ஏன் பாஸ் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா, என் விசுவாசி ஒன்று டிவி ஸ்பீட்டில் போய் கிழிஞ்சி உழுந்துன்னு அசிங்கப்பட்டு அழுதுன்னு வந்து 2 குழந்தை பேத்துருக்கு. அதனால் சொல்ல வர நைட்டியை போட்டு டிவி ஸ்பீட்டி வரும், நைட்டி போட்டு நாடாங்காடை வரைக்கும் சுற்றுறது கேவலமாக இல்லை? ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட உடையை உடுத்தணும்னு, நீ எந்த சர்ச்சுக்கு போகிறேன்னு வேறு பேர் நாரும். அப்புறம் இதெல்லாம் கோபமாக வருது. இதெல்லாம் உங்களை குற்றப்படுத்த சொல்ல. பண்பான உடை உடுத்தி போனோம், நம்ம ஒழுங்கான ஆடைகளை வெளியே பெண் பிள்ளைகள் போகும்போது, இது கிறிஸ்தவனை எங்கள் டெவினா வந்து தாத்தா கடைக்கு வரேனே ஆஃப்டர் செக் இதெல்லாம் கைட்டி போட்டு வரத்தாந்தவா இல்லை இட்டுமா மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நான் அது வந்து சொல்லும், தாத்தாவுக்கு இதெல்லாம் போட்டால் தாத்தாவுக்கு பிடிக்காது. இங்கே ஒரு தாத்தாக்குறாரு, பரலோக தாத்தா அவர் அருவருப்பாக ஸ்திரீகளுடைய ஆண்கள் தரிக்கக்கூடாது, அதேமாரி புருஷர்களுடைய பெண்கள் தரிக்கக்கூடாதுன்னு பைபிள் வசனம். ஆம்பளை போடுற ட்ரெஸ் ஸ்டைலில் பொம்பளைங்க போட்டிங்கன்னா உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாய் மாறுகிறாயின்னு வசனம் இருக்கு. நானாக சொல்ல அதெல்லாம். அப்போ இந்த ஒரு குஷ்டரோகத்தை மாற்றி மிகுந்த சமாதானம் கிடைத்தது ஆண்டவருடைய வார்த்தை கேட்பாடு. இன்னும் ஒன்றை பார்த்து முடிக்கலாம். இப்போ வாசிமா யாத்திராகமம் 15:26. யாத்திராகமம் 15:26 சீக்கிரம்.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கைத்தட்டி எல்லாம். இன்றைக்கு வியாதி, பலவீனங்கள் எதிர்க்கத்தாலும் டாக்டர் லேசாங்க தலை வலிச்சா போதும், கிளம்பு வண்டி எடே, அந்த டாக்டரை போய் பார்க்கணும். இங்கே என்ன வலிக்குது? தலை வலிக்குது, டாக்டரை போய் பார்க்கணும். என்ன சரியா? காலில் இங்கே கொஞ்சம் வலிக்குது, ஸ்கேன் பண்ணணும். முதல்ல உன்னை ஸ்கேன் பண்ணணும். நீ உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணு முதல்ல, அப்புறம் டாக்டராண்ட போ. நான் எங்கள் எஸ்தருக்கு சொன்னேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் பண்ணுறேன். எஸ்தர் இப்போ குணமாயிட்டவொன்னு சொன்னேன், உன்னுடைய லைன்லாம் கிளியர் பண்ணு. உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமான என்னென்ன காரியம் இருக்கிறதோ அதெல்லாம் சரி பண்ணு. சரிங்கப்பா, ஓகேப்பா, ஒழுங்காக பைபிள் படி, டியூட்டின்னு ஓடிடாது, ஒழுங்காக ஜபம் பண்ணு. மற்றதெல்லாம் அதுக்கு குறை சொல்ல முடியாது, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும். மற்ற தனிப்பட்ட ஜபம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நீ வேலையை பாரு. சரிப்பா, இதே அப்போ சொல்லி இந்த கேட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆம்பா சும்மா இருப்பா, நீ இதே தான் சொல்லி. இப்போ கேட்டு தானே ஆகணும், இப்போ கேட்டு தானே ஆகணும். ஏன்னா குணமாகணும். பொண்ணாக இருந்தாலும் ஒன்று தான், நானாக இருந்தாலும் ஒன்று தான். ஆண்டவர் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களை சிட்சிக்கிறார். உனக்கு சிட்சை வரலை, உனக்கு தண்டனை வரலைன்னா கர்த்தர் உன்னை நேசிக்கலைன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சு. நான் பெரிய பெரிய தப்புலாம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே ஆகலையானா உன்னை கர்த்தர் கை கழுவி என்ன பண்ணிட்டுக்கிறாரா? கண்டம் கேஸு, நீ கண்டமாக போகிற, அதனால தான் உன்னை விட்டு வச்சுக்கிறாரு. நீ தப்பு செய்யும்போது உனக்கு சிட்சை வந்ததுன்னா உடனே கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், இனி அந்த தவறை செய்யாத மாதிரி உன்னை நல்வழிப்படுத்துகிறார் அப்படின்னு தான் வாசனை. இப்போ தட்ட மாட்டேன் கையா, இப்போ தட்டு. எனக்கு பிரச்சனை வந்துக்குதுன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். எனக்கு போராட்டம் வந்துக்குதுன்னா கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அப்போ என்னை சரிப்படுத்துகிறார், எனக்கு இந்த வாழ்க்கையில் சரிப்படுத்தி கொண்டு போகிறார், என்னை நிதானிக்க வைக்கிறார், என்னை ஆராய்ந்து பார்க்க வைக்கிறார், என் வாழ்க்கையை சரி செய்து பார்க்க. அப்போ தான் நிற்க முடியும். இப்போ பாருங்கள், ஒரு மாதம் வீட்டில் உட்காந்து இப்போ யோசிக்குது. முன்னெல்லாம் யோசிக்க நேரம் இருக்குதா? பேப்பர் திருத்தணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடு ஓடு, நானும் வீட்டுக்கு நேரம் தான். ஓடு மகளே ஓடு, ஓட்டப்பந்தயம் பண்ணலாமா? ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அப்போ பாருங்க, முதலாவது சமாதானம், பீஸ். இரண்டாவது ப்ரொடெக்ஷன். அப்படின்னா தேவன் பரிகாரியாயிருப்பார். உனக்கு எந்த வியாதி, வேதனை, எந்த பிரச்சனை, நிறைய வசனம் இருக்குது, டைம் இல்லை, முடிக்க போகிறேன். அப்போ பாருங்கள், உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தால் ஆண்டவரே உனக்கு பரிகாரியாக இருப்பார். பிரைஸ் தி லார்ட். மாத்திரை, மருந்து, வைத்தியம் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி, இதெல்லாம் நீ பண்ணிக்கணும், இதெல்லாம் போய் பார்த்துக்க, செக் பண்ணிக்க. ஆனால் உனக்கு பரிகாரி யார்? கர்த்தர். நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள், தெய்வீக சுகம் இருக்குது, அற்புத சுகம் இருக்குது. வேதத்தில் தெய்வீக சுகம் அப்படின்னு சொல்கிறது தம்முடைய பிள்ளைகளுக்கு. நீ அப்பா பிதாவே நான் அந்த வியாதி வேதனையில் இருக்குன்னு கூப்பிட்டா உடனே இறங்கி உன்னை சுகமாக்கிடுவார், அற்புதம் செய்வார். அற்புத சுகம் என்பது இந்த உலக மக்கள் எல்லாருக்கும், அவரை நோக்கி யார் கூப்பிட்டாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஏழை பாழ விக்கிரக ஆராதனை இயேசுவேன்னு கூப்பிட்டா அற்புதம் நடக்கும். ஏன்னா அவர் அற்புதம் செய்கிறவர். அது ஒரு சாம்பிள் மாதிரி செய்வார். ஆனால் தம்முடைய பிள்ளைகளாகி உனக்கு எனக்கு என்ன சுகம்?
தெய்வீக சுகம். நீ கூப்பிட்டா கொடுக்கு. அப்பாவாச்சே, அப்பா பிதாவை என்ன பண்ணலாம் நீ? நான் இப்படி இருக்கிறேன்பா, இது என்ன, வாட் இஸ் திஸ்? தயவு செய்து நான் பணம் பொருள் வைத்தியம் பார்த்துட்டேன், ஒன்றும் முடியல, அதெல்லாம் ஒன்றுமே முடியல. நீங்கள் இறங்குங்க, நீங்கள் என்னை சுகமாக்குங்கன்னா அவரே உன் பரிகாரி. முதல்ல பீஸ், சமாதானம். ரெண்டாவது ப்ரொடெக்ஷன். மூணாவது ப்ராஸ்பரிட்டி. உங்கள் பாஸ் அடிக்கடி உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு. உபாகமம் 15:4 வாசி. கடைசியாக உபாகமம் 15:4 வாசி. சீக்கிரம். திவ்யா ரொம்ப ஆசைப்படுது, வாசிம்மா சீக்கிரம். உபாகமம் 28:10 உபாகமம் 15:4 வாசி. இருமா திவ்யாம்மா, நீ திவ்யா வாசி. மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது மிகுந்த சமாதானம், பீஸ். இரண்டாவது பரிகாரி, ப்ரொடெக்ஷன். மூணாவது ப்ராஸ்பரிட்டி. மென்மேலும் இன்னைக்கு அனுபவிக்கிற ஆசீர்வாதம் இல்லை, உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார்? 7, ஆனால் 3 தான் சொல்ல முடிஞ்சது. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எல்லாம் எழும்பி, எல்லாம் தயவுசெய்து ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொள்ளுவதினால் கிடைக்கும் 7 ஆசீர்வாதங்களை 3 தான் சொல்ல முடியும். ரொம்ப நேரம் பாவம், நீங்கள் 8:30 இந்த 6 9 10 11 3 மணி நேரம் முடிஞ்சிச்சு, போதும். ஆகவே இப்போது முக்கியமானது பீஸ். நம்ம வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும். தேவன் அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு சமாதான நதியை போலவும் மிகுந்த சமாதானமும் தேவன் நிச்சயம் உங்களுக்கு அருளி செய்வார். இரண்டாவது, இந்த உலகமே இன்றைக்கு வியாதியில் வேதனையில் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் வியாதி வேதனைகளை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு பரிகாரி இருக்கிறார், அவர்தான் என்னுடைய தேவன். என்னுடைய மனைவி பாருங்கள், நான் ஆரம்பத்தில் சந்திச்சனால காலை எடுக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி 63 வயசு ஆகுது, ஆரோக்கியமாக நடக்கிறாங்க. தேவன் செஞ்ச அந்த அற்புதம், அதனால தான் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. பயாப்சி எடுத்து காலை எடுக்க வேண்டிய கண்டிஷனில் இருந்த ஒரு சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த சபைக்கு இந்த நாளில் ஒரு சாட்சியாக இருக்கிற என்னுடைய மனைவி இன்றைக்கு பரிகாரியாகிய கர்த்தர் அவங்களுக்கு இருந்து இன்றைக்கி ஆரோக்கியம் அடைந்து. அதனால தான் இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் அவங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறார். அதான் அந்த ப்ரொடெக்ஷன். தேவனுடைய பரிகாரி உன் வாழ்நாள். நீ பரிகாரங்கள்லாம் தேடுற போய் நம்முடைய பரிகாரி கர்த்தர். அவரை தேடு, அவருடைய வசனத்தின்படிங்கள். மூன்றாவது, வாழ்க்கை என்பது ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு நிறைந்தது. நன்மையும் கிருபை என்னை தொடரும். கர்த்தரை நம்புகிறோன்னு செழிப்பான்னா சும்மாலாம் செழிப்பு வந்து அவருடைய வார்த்தையின்படி நீ நடந்தாதான் உன்னை வச்சிருக்கிற இந்த காஞ்சிபுரத்தில் மென்மேலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார். எப்படி இருப்ப? மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு. அதான் ப்ராஸ்பரிட்டி. பீஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இது நம்ம வாழ்க்கையில் பலிக்கணும்னு சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண? செவி கொடுக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். எல்லாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிப்பார். நீ பலி செலுத்தக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கலகம் பண்ணி திரியக்கூடாது, கோல் சொல்லி திரியக்கூடாது. ரெண்டங்கம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவம் உன்னை வந்து சேர்ந்துருன்னு எழுதி வச்சிருக்கு. விக்கிரக ஆராதனையாக மாறிடும் உன் வாழ்க்கைன்னு எழுதி வச்சிருக்கு. ரெண்டகம் பண்ணாத, கலகம் பண்ணாத. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் விரோதத்தை உண்டு பண்ணாத. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் நீ செவி கொடுக்க வேண்டும். அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் நானும் நாங்களும் கேட்ட இந்த வார்த்தையின்படி நடந்து மிகுந்த சமாதானத்தையும், ஆண்டவரே நீர் எங்கள் பரிகாரி என்பது எங்கள் வாழ்நாளில் எங்களுடைய ஒரு பைசா கூட நஷ்டமாக வராதபடி எல்லாமே உம்முடைய ஆரோக்கியத்தினால், சௌக்கியத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும். மூன்றாவது, ப்ராஸ்பரிட்டி. நாங்கள் எவ்வளோ உழைச்சாலும் பாடுபட்டாலும்
ஆசீர்வாதம் மென்மேலும் ஆசீர்வாதம் உம்மிடத்திலிருந்து வருகிறது. அதற்கு உம்முடைய கட்டளைகள் பிரமாணங்களை கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை செய்தரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருகிற நாட்களில் உடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் பெற்று அனுபவிக்க அனுக்கிரகம் பண்ண, கேட்ட வார்த்தைகளை விட்டு விடாதபடி, பிசாசு எந்த விதத்திலும் அவருடைய இருதயத்திலிருந்து இதை எடுத்து போடாதபடி கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் மாற என்னையும் எங்களையும் மாற்றும், ஆசீர்வதியும். மறுமுறை நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு வாழ்கிற நிலைமையை நாங்கள் பார்க்க அனுக்கிரகம் பண்ணோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தல் சமாதானம் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களும் விசேஷமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் வருகை மட்டும் கர்த்தர் நம்மை ஆண்டு வழி நடத்துவாராக. ஆமென். மேலோர் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நல்லா வேதம் வாசி, நல்லா ஜெபம் பண்ணு. இந்த சுவிசேஷ போய் மற்ற மக்களுக்கு என்ன பண்ண சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. சபை ஆராதனையை தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலையும் விட்டு போடக்கூடாது. இது தேவனுடைய சபையினுடைய ஒழுங்கு. அதை கடைபிடித்து நடக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கர்த்தர் உங்களோடு இருப்பார் நிச்சயம். ஓகே, பிரைஸ் தி லார்ட்.